So good evening everyone. Welcome to TAF IAS Academy. So என்னோட பேரு பால் சாமுவேல். நான் TAF IAS Academyல எக்கனாமிக் டியூட்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா UPSC எக்ஸாமுக்கு நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட் அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம தமிழ்நாட்டில் இருந்து மக்கள் அதிகமாக வரணும், அதிகமாக ஆல் இந்தியா சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க ஊக்குவிக்கிறதுக்காக they started the coaching institute. So அந்த coaching instituteல படிக்கிறதுக்கு they started the examination, scholarship examination வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்க, அதில் சென்னை, மதுரை அண்ட் கோயம்புத்தூரில் இருக்கவங்களோட இன்ஸ்டியூட்டில் அவங்களுக்கு கோச்சிங் தராங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் 1000 rupeesக்கு 1000 பீப்புளுக்கு 7500 rupees ஆன ஒருத்தான மணி 10 monthக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு ஸ்டைஃபண்டாக உங்களை ஊக்குவிக்கிறதுக்காக கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் கம்மிங் செப்டம்பர் 6th என்ன பண்ணுறாங்க, ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அன்னைக்கு அந்த எக்ஸாம் நம்ம எப்படி நம்ம அணுகிறது, எக்கனாமிக் சப்ஜெக்டை நம்ம எப்படி அந்த எக்ஸாமோட நம்ம படிக்கிறது அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஸ்மோர் ஒரு இன்ட்ரோடக்ஷன், ஒரு ப்ரீஃப், ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நமக்கு ஒரு சம்மரியாக இருக்கலாம். நம்ம படித்த ஒரு விஷயத்தை நம்ம ரிவைஸ் பண்ணி பார்க்குறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ, ஸ்பெசிஃபிக்கலி ஃபார் எக்கனாமிக் சப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ நம்ம டேரெக்டாக நம்ம எங்கே போகலாம், சப்ஜெக்ட் வர போயிடலாம். ஸோ வெல்கம் டு ஒன்ஸ் அகெயின் ஃபார் அவர் எக்கனாமிக் சப்ஜெக்ட் PYQ அனலைசிஸ். ஸோ இது இயர் வைஸ் நம்ம பார்த்தோம்னா எக்கனாமிக் சப்ஜெக்டில் ஸோ 2021 பார்த்தா 10 கொஸ்டின்ஸ் கிட்ட என்ன பண்ணியிருக்காங்க, கேட்டிருக்காங்க. 2022 இட் வில் கோ டு 20 கொஸ்டின்ஸ் அண்ட் 2023 இட் வில் பி 22, 2024 12 அண்ட் 2025 இட் இஸ் பி 13. ஸோ ஆவரேஜாக பார்த்தா ஒரு 12 to 14 கொஸ்டின்ஸ் இட் இஸ் கம்மிங் ஃப்ரம் எக்கனாமி. ஆனால் 2022 அண்ட் 2023 நம்ம பார்த்தோம்னா 20 கொஸ்டின் 22 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது மேஜராக என்ன விஷயம்னா 150 கொஸ்டின் கிட்ட என்ன பண்ணியிருந்தாங்க, அவங்க டோட்டல் கொஸ்டின் கேட்டனால the weightage will be ஹையராக இருந்துச்சு. ஆனால் 2021 24 25 பார்க்கும்போது 100 கொஸ்டின். ஸோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக எப்படி UPSC எக்ஸாமினேஷனுக்கு எப்படி எக்கனாமிக் சப்ஜெக்ட் வெயிட்டேஜ் கொடுப்பாங்க, the சேம் வெயிட்டேஜ் என்ன பண்ணியிருக்காங்க இந்த UPSC ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்டுக்கும் தி கவர்மெண்ட் ப்ரொவைடிங் தட். ஓகே, ஸோ ஆவரேஜாக பார்த்தா ஒரு 24 to 25 மார்க்ஸ் ஆவரேஜாக எக்கனாமிலேருந்து மட்டும்தான் என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்புறம் ஸோ டாபிக் வைஸ் நம்ம பார்க்கும்போது எந்தெந்த மேஜர் டாப்பிக்லேருந்து அதிக கொஸ்டின்ஸ் வந்திருக்கு லாஸ்ட் 5 years நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது பார்த்தா ஃபஸ்ட்டு விஷயம் மணி அண்ட் பேங்கிங் இட் இஸ் 31% என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. 10 கொஸ்டினில் 3 கொஸ்டின். ஃபார் எக்ஸாம்பிள் 100 கொஸ்டின்ஸில் இட் வில் பி 30%. ஒரு 10 கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, ஒரு 30% கொஸ்டின் வந்து மணி அண்ட் பேங்கிங் கேட்டிருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணி ஃபிஸ்கல் பாலிசி, ஸோ கவர்மெண்டோட பட்ஜெட், எக்கனாமிக் சர்வே, ஸோ இதெல்லாம் ஃபிஸ்கல் பாலிசியில் வரும். ஸோ அந்த கொஸ்டின் அப்படிங்க 24% கேட்டிருக்காங்க. ஸோ 11% கம்மிங் ஃப்ரம் தி இன்ஃப்ளேஷன் அண்ட் அனதர் 11% ஃப்ரம் கரண்ட் அஃபேர்ஸ். பட் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி பார்த்தோம்னா ஸ்டாட்டிக்கை லிங்க் பண்ணி தான் இருக்கும். ஆக்சுவலாக சொல்ல போனால் அந்த கரண்ட் அஃபேர்ஸ் டச்டு வித் ஃபிஸ்கல் பாலிசியாக டச் பண்ணியிருக்கலாம். அது ஒரு வேர்டு என்னவாக இருக்கும், கரண்ட் அஃபேராக இருக்கும். அண்ட் மணி அண்ட் பேங்கிங்கில் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கொஸ்டின் இருக்குது, RRB கொஸ்டின். அதில் ஒரு விஷயம் ஸ்டாட்டிக், நம்ம மணி அண்ட் பேங்கிங்கில் நம்ம பேங்கிங் சாப்டரில் நம்ம என்ன பண்ணியிருப்போம், RRBயை படிச்சிருப்போம். ஆனால் ஜஸ்ட் ஒன் வேர்டு என்ன இருக்கும், கரண்ட் அஃபேரில் வந்திருக்கும். அந்த ஸ்டேட்மெண்ட், 3வது ஸ்டேட்மெண்ட் என்னவாக இருக்கும், அந்த கரண்ட் அஃபேரில் கேட்டிருப்பாங்க. ஸோ அது மாதிரி ஸோ கரண்ட் அஃபேர் இட் இஸ் ஃபுல்லி ஸ்டாட்டிக். ஸோ ஸ்டாட்டிக் புரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நம்ம எக்கனாமிக் கரண்ட் அஃபேரை நம்மளால் ஈஸியாக அட்டென்ட் பண்ண முடியும். ஏன்னா இட் இஸ் a pure and pure டெக்னிக்கல் சப்ஜெக்ட். ஸோ we cannot mug up each and every fact. நம்மளால் நம்ம டெக்னிக்கலாக அப்ளை பண்ணி நம்ம டே டு டே லைஃப்பில் அப்ளை பண்ணுறத நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த கொஸ்டின்ஸில் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அதுதான் பியூர் அண்ட் பியூர் எக்கனாமிக் சப்ஜெக்ட். ஸோ அதை ஃபாலோ பண்ணி பார்க்கும்போது க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட், செக்டர்ஸ் ஆஃப் எக்கனாமி அண்ட் எக்ஸ்டர்னல் செக்டர், இதெல்லாம் பார்த்தோம்னா 7% அண்ட் 9%. ஸோ நம்ம எதுக்கு அதிகமாக வெயிட்டேஜ் நம்ம கொடுக்குறோன்னு பார்த்தோம்னா இட் வில் பி மணி அண்ட் பேங்கிங், ஃபிஸ்கல் பாலிசி, தென் இன்ஃப்ளேஷன். ஸோ டோட்டலாக எக்கனாமிக்கு ஒரு 3 classes நான் கனெக்ட் பண்ண போகிறேன். அதில் ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அந்த மணி அண்ட் பேங்கிங் அண்ட் ஃபிஸ்கல் பாலிசி நம்ம முடிக்க போகிறோம். ஸோ இன்றைக்கி கிளாஸில் ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் மணி அண்ட் பேங்கிங் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஓகே. ஸோ இது எப்படி இருக்க போகுதுன்னா ஈச் அண்ட் எவ்ரி கொஸ்டின் என்ன பண்ணுவேன் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு நான் அதோட கொஸ்டின்ஸோட டீட்டெயில்டு என்ன அதை பற்றி கேட்டிருக்க கான்செப்டை ப்ரீஃபாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இஃப் யூ நோ தி ஆன்சர்
யூ கேன் கமெண்ட் இன் லைக் இந்த வீடியோ நீங்கள் என்ன பண்ணலாம், கமெண்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஆஃப்டர் நான் என்ன பண்ணுறேன், ஈச் அண்ட் எவ்ரி கொஸ்டின் நான் 10 செகண்ட் டைம் தரேன். இந்த 10 செகண்ட் டைமில் என்ன பண்ணுங்கள், நீங்கள் என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ டேரெக்டாக ஃபஸ்ட் கொஸ்டின்குள்ளார போயிடலாம். ஃபர்ஸ்ட் 2022 கேட்ட கேள்வி. ஸோ அரேஞ்ச் தி ஃபாலோயிங் அக்கார்டிங் டு தேர் இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் லிக்விடிட்டி. ஸோ இதில் 2 விஷயம் இருக்குது இந்த கொஸ்டினில் பார்த்தா. இன்க்ரீசிங் தி ஆர்டர் அப்படின்னா என்ன? ஸோ கீழேருந்து கம்மியாக இன்க்ரீஸ் ஆகிற ஆர்டர் என்ன பண்ணுங்கள், அரேஞ்ச் பண்ணுங்கன்னு கேட்டிருக்காங்க. 2வது லிக்விடிட்டி. இதான் என்னது கான்செப்ட். ஸோ இப்போ லிக்விடிட்டினா என்ன அப்படின்னா, லிக்விடிட்டி இஸ் ஜஸ்ட் அ மணி, லைக் மணி இன் ஹேண்டு ஆர் ஈஸிலி கன்வெர்ட் எனி அசெட் டு மணி. எந்த ஒரு அசெட்டையும் ஈஸியாக நம்ம மணியை கன்வெர்ட் பண்ணுறது என்னது, லிக்விடிட்டி. ஸோ எந்த விஷயம், ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ மோகன் இருக்கார். அவர் என்ன பண்ணுறாரு, 1 kg ஆஃப் கோல்டு வச்சிருக்கார். அடுத்தது பிரீத்தி இருக்காங்க. இவங்கள்ட்ட 1 ஏக்கர் ஆஃப் லேண்ட் இருக்கு. இப்போ இந்த 2 விஷயத்துல எந்த விஷயம் நம்மளால ஈஸியா மணியை கன்வெர்ட் பண்ண முடியும்? ஸோ மோகன் என்ன பண்றாரு, ஃபினான்ஸ் கம்பெனிக்கு போயிட்டு அந்த 1 kg ஆஃப் கோல்டு கொடுக்குறாரு. ஈஸியா என்ன பண்றாங்க, அதுக்கு ஒருத்தான மணியை கையில கொடுத்துட்றாங்க. ஆனா 1 ஏக்கர் ஆஃப் லேண்டே விற்க முடியும், அதே நம்ம மணியை கன்வெர்ட் பண்ண முடியும். ஆனால் அந்த டியூரேஷன் ஆஃப் தி கம்பேர் டு திஸ் ஹையஸ்ட் லிக்விடிட்டி என்னது, ஈஸியா பணத்தை கொண்டு வரது கோல்டு தான். ஏன்னா அசெட் இருக்கு, 1 ஏக்கர் ஆஃப் லேண்ட் இருக்கு. அந்த லேண்டை நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் நம்மளோட லைக் வாங்குறவங்கள்ட்ட கொடுப்போம், அவங்க நெகோஷியேட் பண்ணுவாங்க, ப்ரைஸ் நெகோஷியேஷன், தென் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போவோம், பத்திரம் அடிப்போம். ஸோ இது மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்கனால ஸோ ஈஸியாக என்ன பண்ண முடியாது, லிக்விடிட்டி மணியை ஈஸியாக நம்ம ஹேண்டில் கொண்டு வர முடியாது. தட் இஸ் தி லிக்விடிட்டி. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ நமக்கு வந்து லைக் லிக்விடிட்டினா என்னென்னு புரிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ இதை நம்ம கொஸ்டினோட எப்படி நம்ம ரிலேட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்ப்போமா. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு ஒரு 10 செகண்ட் டைம் தரேன். நான் லிக்விடிட்டினா என்னென்னு உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் ரீட் பண்ணி எந்த ஆன்சர் பெஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, கமெண்ட் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ 10 வேணா 15 செகண்ட்ஸ். ஓகே, எஸ். ஸோ கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணுங்க. சேவிங் டெபாசிட் வித் தி பேங்க் அண்ட் கரன்சி அண்ட் காயின்ஸ் வித் பப்ளிக், டிமாண்ட் டெபாசிட் வித் தி பேங்க் அண்ட் டேர்ம் டெபாசிட் வித் பேங்க். ஸோ இது எல்லாமே பேங்க் ரிலேட்டடாக தான் வருது. லிக்விடிட்டினா என்ன, பணத்தை நம்ம எந்த ஒரு அசட்டையும் சீக்கிரமாக நம்மளால் பணமாக கொண்டு வர முடியும், நம்ம கையில் கொண்டு வர முடியும்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ டைம்ஸ் ஓவர். ஓகே டன். சரி, ஓகே, இப்போ நம்ம பிரேக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டாபிக், ஃபர்ஸ்ட் லைக் ஒன் சேவிங் டெபாசிட் வித் தி பேங்க். இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்கிட்ட 10,000 ரூபாய் சம்பளம் வருது. இந்த 10,000 ரூபாயில் நான் என்ன பண்ணுறேன், 2,000 ரூபாயை என்னோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இது என்னது, சேவிங் டெபாசிட் வித் தி பேங்க். அப்போ 2,000 ரூபாய் என்னது, சேவிங்ஸ். கரெக்டாக நான் எப்போ வேணால் என்ன பண்ணலாம், வித்ட்ரா பண்ண முடியும். 2வது கரன்சி அண்ட் காயின் வித் பப்ளிக். கரன்சி இப்போ என்கிட்ட என்ன இருக்குது, 8,000 ரூபாய் இருக்குது. நான் 2,000 ரூபாய் என்ன பண்ணிட்டேன், சேவிங் பண்ணிட்டேன். இப்போ இந்த 8,000 ரூபாய் என்னவா இருக்குது, என்னோட கையில் தான் இருக்குது, ஹேண்டில் தான் இருக்குது. நான் என்ன பண்ணுவேன், ஈஸியாக ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஸோ ஆல்ரெடி என்னோட லிக்விடிட்டி என் கையிலேயே இருக்குது. ஸோ அடுத்தது என்னது, டிமாண்ட் டெபாசிட் வித் தி பேங்க். ஸோ கரண்ட் அக்கௌண்ட்டு இதெல்லாம் என்னது, டிமாண்ட் டெபாசிட்ஸ். ஸோ இந்த கரண்ட் அக்கௌண்ட்டில் நான் என்ன பண்ணுறேன், எனக்கு எப்போ டிமாண்ட் வருது, என்னோட நான் அசட் டக்குன்னு ஒரு ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட்டை நான் பை பண்ணணும், லைக் என்னோட கம்பெனிக்கு ஏதாச்சும் ஒரு அசெட் வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன், நான் ஒரு கம்பெனி ரன் பண்ணிகிட்டு இருக்கேன், கார் கம்பெனி. இப்போ எனக்கு வந்து மெட்டீரியலுக்கு நான் காசு போடணும். நான் என்ன பண்ணுவேன், என் கரண்ட் அக்கௌண்ட்டில் இருந்து இம்மிடியேட்டாக என்ன பண்ணுவேன், நான் மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ ஃபாஸ்ட்டாக என்ன பண்ணுவேன், என்னால் டிமாண்ட் டெபாசிட்டை ஈஸியாக யூஸ் பண்ண முடியும். அடுத்தது டேர்ம் டெபாசிட். டேர்ம் டெபாசிட்னா என்னென்னு பார்த்தோம்னா எஃப்டி, ஆர்டி. இப்போது நான் அந்த 8,000 ரூபாயில் என்ன பண்ணுறேன், ஒரு 1,000 ரூபாய் என்ன பண்ணுறேன், நான் எஃப்டியில் போகிறேன்.
ஆனால் எஃப்டி என்னவா இருக்குது ஒரு 1 இயர். ஆனால் 1 இயர் கழிச்சு என்ன பண்ண முடியும், அந்த 1000 ரூபாய் எனக்கு கைக்கு வரும். அப்போது லிக்விடிட்டி என்ன ஆகுதுங்க, ஸ்டாப் ஆகுதா? ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து எது ஃபஸ்ட்டில் இருக்கும், எது வந்து லோயஸ்ட் ஹேண்டில் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு லோயஸ்ட் எது இருக்கும், இட் இஸ் தி டேர்ம் டெபாசிட். ஏன்னா என்ன கேட்டிருக்காங்க, இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் லிக்விடிட்டி. ஸோ கையில் பணம் நம்ம வரதுக்கு எந்த வழியாக நம்ம அதிகம் பணம் கையில் வர முடியும், அசட்டை எப்படி நம்ம ஈஸியாக மணியாக கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, டேர்ம் டெபாசிட் வரதுக்கு 1 வருஷம் ஆகும். அப்போ அதானே லோயஸ்ட்டு. அப்போது ஃபஸ்ட் ஒன் என்னது 4. ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒன் 4 நான் கண்டுபிடிச்சாலே இப்போ ஆப்ஷன் பி அந்த ஆப்ஷன் சி ஆப்ஷன் டி என்ன பண்ணலாம், என்னால் எலிமினேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஜஸ்ட் ஒன் திங் தான் நான் என்ன பண்ணிட்டேன், ஜஸ்ட் நான் ஒன்று தான் ஃபைண்ட் அவுட் பண்ணேன், டேர்ம் டெபாசிட் வித் பேங்க்கு. அதான் என்னது ரொம்ப லீஸ்ட் லிக்விடிட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணனால ஸோ ஐ ஃபைண்ட் அவுட் தி ஆன்சர். ஸோ அது மட்டும் இல்லாமல் வாங்க நம்ம அடுத்ததையும் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். செகண்ட் ஒன் என்னது, ஃபர்ஸ்ட் ஒன் சேவிங் டெபாசிட். இப்போது சேவிங் டெபாசிட்டில் இந்த 2000 ரூபா தான் இருக்குது. ஆனால் டிமாண்ட் கரண்ட் அக்கௌண்ட் டிமாண்ட் டெபாசிட் பார்த்தோம்னா இட்ஸ் ஏ பிஸ்னஸ். நான் டே டு டே என்ன பண்ணுறேன், அதுலேருந்து பணம் அதிகமாக வரும். அந்த பணத்தை நான் அதிகமாக என்ன பண்ண முடியும், என்னால் கொடுக்க முடியும். ஆனால் சேவிங் டெபாசிட்டில் ஒன்லி 2000 தான் என்கிட்ட இருக்குது. அப்போது ரெண்டாவது லீஸ்ட் பார்த்தோம்னா டேர்ம் டெபாசிட் பார்ப்போம், சேவிங் டெபாசிட். ஓகே, தென் இட்ஸ் கோஸ் டு டிமாண்ட் டெபாசிட். கடைசி என்ன வரும், கரன்சி அண்ட் காயின்ஸ் வித் பப்ளிக். நம்ம கையில் ஆல்ரெடி பணம் இருக்குன்னா அதை நம்ம என்ன பண்ண முடியும், இன்னமும் ஈஸியாக ஸ்பெண்ட் பண்ண முடியும், இன்னும் ஈஸியாக என்ன பண்ண முடியும், அடுத்த லிக்விடிட்டிக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியும். கரெக்டாக? திஸ் இஸ் அபவுட் தி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அபவுட் லிக்விடிட்டி. ஸோ இதெல்லாம் பார்த்தோம்னா இட்ஸ் அ கான்செப்ட், கோர் கான்செப்ட் ஆஃப் எக்கனாமி. ஸோ யூபிஎஸ்சியும் சரி, அதர் எக்ஸாமினேஷன் யூபிஎஸ்சி ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் ஆல்சோ சேம். ஒரு யூபிஎஸ்சி ஸ்டாண்டர்டில் தான் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு கொஸ்டின் கேட்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களும் அந்த கோர் கான்செப்டில் தான் என்ன பண்ணியிருக்காங்க, தேர் ரிலேபிள். ஸோ அதனால் நீங்கள் ஸ்டாட்டிக்கை எந்த அளவுக்கு நீங்கள் கவர் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு யூ வில் கெட் அ கான்ஃபிடென்ட் அண்ட் யூ வில் கெட் நீங்கள் எக்ஸாமில் கொஸ்டின்ஸை நீங்கள் பயப்படாமல் நீங்கள் ஈஸியாக அணுக முடியும். எஸ், ஓகே. ஸோ செகண்ட் கொஸ்டின் சேம் 2022 பார்த்தோம்னா லிக்விடிட்டி. நான் முன்னாடி என்ன சொன்னேன், லிக்விடிட்டினா நம்ம எவ்வளோ எந்த ஒரு அசட்டையும் ஈஸியாக நம்மளை லிக்விடிட்டி பண்ணுறது, பணமாக கொண்டு வர்றது என்னது லிக்விடிட்டி. ஸோ அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா சேம் கொஸ்டின் அந்த இயர் கேட்டிருக்காங்க. ஏன்னா அந்த வருஷம் என்ன ஆயிடுச்சுன்னா 2021 டிசம்பர் மாதம் என்ன ஆயிடுச்சுன்னா நம்மள்ட்ட பணம் அதிகமாக இல்லை, ஏன் கோவிட்னால. ஸோ லிக்விடிட்டி ஃபுல் அண்ட் ஃபுல் என்னவாயிடுச்சு, ஸோ க்ரன்ச் ஆயிடுச்சு, ட்ராப் ஆயிடுச்சு. ஸோ அது வந்து என்ன ஆச்சுன்னா அதிகமாக ஹிந்து நியூஸ் பேப்பர்லையும் சரி நிறைய நியூஸ் பேப்பரில் என்ன பண்ணிட்டாங்க, அந்த டேர்ம்ஸ் வந்து எக்கனாமிக்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க, ஸோ யூபிஎஸ்சி ஸ்காலர்ஷிப் எக்ஸாமினேஷன் என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. இதில் என்ன பண்ணியிருக்காங்க, யூபிஎஸ்சிலையும் வந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா லிக்விடிட்டி ட்ராப், தென் லிக்விடிட்டி ப்ரிஃபரன்ஸ், லிக்விடிட்டி க்ரன்ச்சு, தென் கிரெடிட் க்ரன்ச். லிக்விடிட்டி ட்ராப், இப்போ என்கிட்ட 1000 ரூபாய் இருக்கு, ஓகேவா. இப்போ நான் என்ன பண்றேன், இப்போ என்னால் இந்த 1000 ரூபாய் என்ன பண்ண முடியல, இன்வெஸ்ட் பண்ண முடியல. இந்த 1000 ரூபாய் என்ன பண்ண முடியல, என்னால் அது வந்து யூஸ் பண்ண முடியல. ஸோ அப்படி என்னால் யூஸ் பண்ண முடியல, நான் என்ன பண்ணுறேன், அதை என்னோட கையிலையும் அந்த பணத்தை வச்சு என்னால் ஒரு யூஸும் கிடையாது. So liquidity trap is a situation when people prefer to hold money rather than investing it. Okay. ரெண்டாவது விஷயம் liquidity preference. இப்போ நான் என்ன பண்ணுறேன், அந்த மணியை நான் என்ன பண்ணுறேன், என்கிட்ட 10,000 ரூபா இருக்கு, இந்த மணியை நான் யூஸ் பண்ணாமல், நான் இன்வெஸ்ட் பண்ணாமல் நான் என்ன பண்ணுறேன், என் கையிலேயே வச்சுக்கிறேன். பணம் ஒரு அசட்டை நான் என்ன பண்ணுறேன், வித்துட்டு என் கையில் என்ன பண்ணுறேன், நான் ப்ரிஃபரன்ஸாக என் கையிலேயே வச்சுக்கிறேன். அப்படின்னு என்னது லிக்விடிட்டி ப்ரிஃபரன்ஸ். ஸோ இப்போ ஒரு விஷயம் நடக்குது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட 1 acres ஆஃப் லேண்ட் இருக்கு, இதை நான் என்ன பண்ணிட்டேன், வித்துட்டு என்னோட அது 10 லட்ச ரூபா என்ன பண்ணுறேன், என்னோட கையில் வச்சுக்கிறேன். அதே மாதிரி என்னோட கோல்டு என்ன பண்ணுறேன், வித்துட்டு அந்த அமௌண்ட்டை என்ன பண்ணுறேன்,
நான் என் கையிலே வச்சுக்கிறேன். இட் இஸ் தி லிக்விடிட்டி ப்ரிஃபரன்ஸ். அடுத்தது லிக்விடிட்டி கிரன்ச். ஸோ கிரன்ச்னா என்ன? கட் ஆகிறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது வந்து நான் என்னால் அந்த பணத்தை ஈஸியாக, இப்போ இந்த அசட் இருக்குல்ல, இந்த 1 ஏக்கர் ஆஃப் லேண்டு, இது என்னால் லிக்விடிட்டியாக மாற்ற முடியல, அந்த கோல்டை என்னால் விற்க முடியல. அது பேர் என்னது? லிக்விடிட்டி கிரன்ச். ஈஸியாக என்ன பண்ண முடியல, என்னால் பணத்தை வச்சுக்க முடியல. அடுத்தது கிரெடிட் கிரன்ச். கிரெடிட் கிரன்ச்னா என்ன? இது சுச்சுவேஷன் ஆஃப் ஷார்ட் சப்ளை ஆஃப் மணி இன் தி லோன் மார்க்கெட். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் போய் லோன் கேட்குறேன், பேங்க்கில் போயிட்டு எனக்கு ஒரு 5 லட்ச ரூபா லோன் தாங்க. ஆனால் எஸ்பிஐ என்ன சொல்கிறான், நீ வந்து இஎம்ஐ காலுக்கும் கட்டல, பழைய லோனுக்கு நீ என்ன பண்ணல, ஒழுங்காக நீ பே பண்ணலை, நீ உன் கிரெடிட் கார்டை நீ என்ன பண்ணல, பே பண்ணல, அதனால நீ என்ன ஆயிடுச்சு, உன்னோட அக்கௌண்ட்டு கிரெடிட் கிரன்ச் ஆயிடுச்சு, நமக்கு லோன் கிடைக்காது. இதான் என்னது? கிரெடிட் கிரன்ச். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம பார்க்கும்போது லிக்விடிட்டி ட்ராப். என்ன பண்ண முடியல, என்கிட்ட பணம் இருக்குது, ஆனால் அந்த பணத்தை நான் என்ன பண்ணல, இன்வெஸ்ட் பண்ண முடியல. ஓகேவா? லிக்விடிட்டி ப்ரிஃபரன்ஸ். நான் என்ன பண்ணுறேன், எல்லாத்தையும் என்ன பண்ணுறேன், என்னோட எல்லாத்தையும் பணத்தை, நான் என்னோட எல்லா அசட்டையும் நான் என்ன பண்ணிட்டேன், பணமாக வச்சுட்டு நான் கையில் வச்சுருக்கேன். ஈஸியாக என்னால் கன்வெர்ட் பண்ண முடிஞ்சிச்சு எல்லாத்தையும். லிக்விடி கிரன்ச்சு. அதே 1 ஏக்கர் 1 கிராம் கோல்டை என்னால் என்ன பண்ண முடியல, என்னால் ஈஸியாக லிக்விடிட்டியாக மாற்ற முடியல, ஈஸியாக பணத்தை என்னால் கன்வெர்ட் பண்ண முடியல. தென் ஃபைனலி கிரெடிட் கிரன்ச். நான் என்ன பண்ணுறேன், லோன் கேட்டு போகிறேன், லோன் கிடைக்க மாட்டேது. ஸோ இந்த 4 பேஸ் பண்ணி எது வந்து கரெக்டாக என்ன இருக்குது, அதே என்ன இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 15 செகண்ட் to 30 செகண்ட் உங்களுக்கு டைம் தரேன். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போது அந்த ஆன்சரை உங்களோட சாட் பாக்ஸில் போடுங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தா ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன், லிக்விடிட்டி ட்ராப் when people prefer to hold money rather than investing. கரெக்டாக என்ன பண்ண முடியல, அவங்களால யூஸ் பண்ண முடியல, எவ்வளோதான் மணி வச்சுருந்தாலும் அது அப்படியே ட்ராப் ஆகிட்டாங்க. ஓகேங்களா? தென் செகண்ட் ஒன் லிக்விடிட்டி ப்ரிஃபரன்ஸ். என்னால் என்ன பண்ண முடியுது, லிக்விடிட்டினா பணம் பழக்கம் கையில் இருக்கணும், பணம் என்னால் ஈஸியாக கன்வெர்ட் பண்ண முடியும். புரியுதா? சுச்சுவேஷன் when people prefer to invest money rather than hold it. நான் இன்வெஸ்ட் பண்ணுவேனா, பண்ண மாட்டேன். ப்ரிஃபரன்ஸ் நான் இன்வெஸ்ட் பண்ணுறதை விற்றுட்டு என்ன பண்ணியிருப்பேன், நான் என்ன எடுத்துப்பேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறாங்க, இன்வெஸ்ட் பண்ணுறாங்க rather than hold it. ஹோல்ட் இட் இருந்தால் என்னது, லிக்விடிட்டி. அதான் லிக்விடிட்டி ப்ரிஃபரன்ஸ். நான் லிக்விடிட்டி ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டேன், ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இங்கே என்னது, ஆப்ஷன் 2 ராங். இப்போ ஆப்ஷன் 2 ராங்னு தெரிஞ்சு போனாலே என்ன இருந்துச்சு ஆன்சர் 1 3 4. ஸோ லைக் திஸ் எலிமினேஷன் டெக்னிக் நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம இது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ண தான் நம்மளால் இந்த மாதிரி எலிமினேஷன் மெத்தட் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ ஒன்லி 2 நான் என்ன பண்ணிட்டேன், ராங்னு கண்டுபிடிச்சனால நான் ஆப்ஷன் என்ன, அது டியை கன்க்ளூட் பண்ணிட்டேன். we will see the third one. liquidity crunch. crunchனா என்ன சொன்னேன், என்னால் ஈஸியாக என்ன பண்ண முடியல, பணம் வச்சுருக்கேன், லைக் இது வச்சுருக்கேன், அதனால் யூஸ் பண்ண முடியல, க்ரன்ச் ஆயிடுச்சு அப்படியே என்னோட நிலைமை. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், லைக் நம்மள்ட்ட பணம் இருக்குது, ஆனால் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, ஹோல்டு பண்ணுவாங்க, தப்பு பண்ணால், அதெல்லாம் லிக்விடிட்டி க்ரன்ச். ஓகே, இட் சுச்சுவேஷன் ஷார்ட் லைஃப் ஆஃப் மணி இன் தி மணி மார்க்கெட். ஃபார் எக்ஸாம்பிள் இது அப்படி தான், நம்ம மணி மார்க்கெட்டில் என்ன பண்ணுறோம், நம்ம பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறோம், ஆனால் என்ன பண்ண முடியல, அதை என்னால் யூஸ் பண்ண முடியல. ஒரு 91 நாளைக்கு, 182 நாளைக்கு, 364 நாளைக்கு, இதெல்லாம் என்னது, லிக்விடிட்டி க்ரன்ச். நான் என்ன பண்ணுறேன், மணி மார்க்கெட்டில் இந்த மணியை யூஸ் பண்ணிட்டேன், என்னால் ஈஸியாக என்ன பண்ண முடியல, அந்த பணத்தை கொண்டு வர முடியல. தட் இஸ் தி லிக்விடிட்டி க்ரன்ச். தென் கிரெடிட் க்ரன்ச். ஸோ ஷார்ட் சப்ளை ஆஃப் மணி இன் தி லோன் மார்க்கெட், நம்மளால் அதை வாங்க முடியல, லோன் மார்க்கெட்டில் அதை நம்மளால் கிரெடிட்டை நம்மளால் எடுத்துக்க முடியல, கிரெடிட் க்ரன்ச் ஆயிடுச்சு. திஸ் இஸ் அபவுட் தி liquidity trap and liquidity preference, liquidity crunch and credit crunch. Answer is option D. Okay, yes. Then third question is the money supply. Okay, so money supply na அப்படி பார்த்தோம்னா
பணப்புழக்கம் இந்த எக்கனாமியில் எவ்வளோ வந்து மணி வந்து சர்க்குலேஷனாக இருக்குது, அதுதான் என்னது மணி சர்க்குலேஷன் இன் தி எக்கனாமி. ஓகே, ஸோ இந்த மணி சர்க்குலேஷனை லைக் எந்த அளவுக்கு சர்க்குலேட்டடாக இருக்குது, யார் யார்கிட்ட அதிக பணம் இருக்குது அப்படிங்கிறத கால்குலேஷன் யார் பண்ணுவாங்கன்னா ஆர்பிஐ பண்ணுவாங்க. ஸோ அவங்க எப்படி கண்டுபிடிப்பாங்க யார் வந்து அதிகமாக பணம் வச்சிருக்கா, ஸோ இங்கே வந்து பணம் அதிகமாக கான்சன்ட்ரேட்டடாக இருக்குது, நம்ம என்ன மாதிரி பாலிசி கொடுக்கணும் கவர்மெண்ட்டுக்கு யார் சொல்லுவாங்கன்னா ஆர்பிஐ சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு சர்டைன் டூல்ஸ் இருக்குது, அதுதான் என்ன இருக்குது சர்டைன் டூல்ஸ் இருக்குது, சர்டைன் ஃபார்முலாஸ் இருக்குது. அதில் பார்க்கும்போது ஒரு 4 விஷயம் இருக்குது, MO, M1, M2 and M3. ஸோ MO இங்கே என்னன்னு பார்த்தோம்னா இட் இஸ் தி பேஸ் மணி ஆர் எல்ஸ் ரிசர்வ் மணி. ஸோ செப்பரேட்டாக எழுதுறேன். So here I will write. So MO, it is the base money reserve money. இதில் என்ன இருக்குன்னா சர்க்குலேஷன் மணி இன் சர்க்குலேஷன் நம்ம கையிலலாம் இருக்குல்ல, சர்க்குலேஷன் ப்ளஸ் பேங்கர்ஸ் deposit with bank, then other deposit with RBI. ஸோ பேஸ் மணியில் என்ன இருக்குது மணி இன் சர்க்குலேஷன், மக்கள்கிட்ட எல்லாத்துட்டையும் கையில் இருக்க பணம் சர்க்குலேட் ஆகுதுல, சர்க்குலேட்டாக இருக்க பணம் அது, ப்ளஸ் பேங்கர்ஸ் டெபாசிட் வித் தி பேங்க் லைக் ஆர்பிஐ. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ நமக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம் பேங்க்ஸில் போய் நம்ம என்ன பண்ணுவோம் டெபாசிட் வைப்போம், அதே மாதிரி என்ன பண்ணுவோம் நம்ம வித்ட்ராவலும் பண்ணுவோம். இப்போது வந்து பேங்க்லாம் இருக்காங்களா எஸ்பிஐ, ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ, ஸோ அவங்களுக்குலாம் பேங்க் யாருன்னு நம்ம பார்த்தோம்னா இட் இஸ் ஆர்பிஐ. ஸோ அவங்கள்ட்ட என்ன பண்ணுவாங்க இவங்க போய் அவங்களோட மணியை பார்க் பண்ணுவாங்க, அங்கே போய் என்ன பண்ணுவாங்க டெபாசிட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மணியும் அதர் டெபாசிட் வித் ஆர்பிஐ. ஸோ பேங்க் மட்டும் பண்ணுவாங்களா கிடையாது, நிறைய என்ன பண்ணுவாங்க நம்மளோட கவர்மெண்டோட இன்ஸ்டிடியூஷன்ஸ் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க அவங்களோட டெபாசிட்ஸை அதிகமாக வந்துருக்கு அது என்ன பண்ணுவாங்க ஆர்பிஐட்ட அவங்க லைக் பார்க் பண்ணுவாங்க. ஓகேவா, அதர் டெபாசிட் வித் ஆர்பிஐ. திஸ் இஸ் M0. தென் M1. M1 it is the currency with public. Then demand deposit with bank. Plus other deposit with RBI. Okay. So currency with public. So முன்னாடி வந்து பார்த்தோம்னா currency in circulation பார்த்தோம். அப்படின்னா ஓவராலா சர்க்குலேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் கவர்மெண்ட்டுக்கு ஒரு பணம் வருதுன்னா என்னது அந்த பணம் என்னது சர்க்குலேஷன் தான். ஆனால் கரன்சி வித் பப்ளிக் இங்கே நம்ம பார்த்தோம்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவல் இருக்காங்களே அவங்களோட கையில் என்ன இருக்குது பணம், அதான் என்னது கரன்சி இன் பப்ளிக். அப்புறம் டிமாண்ட் டெபாசிட்னா ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க்ல பார்த்தோம்னா நம்ம என்ன பண்ணுவோம் டெபாசிட் பண்ணுவோமா. ஸோ டெபாசிட்ல பார்த்தீங்கன்னா 2 விஷயம் இருக்கு, ஒன்று வந்து டிமாண்ட் டெபாசிட், இன்னொன்று வந்து டைம் டெபாசிட் சொல்லுவோம். டிமாண்ட் டெபாசிட் பார்த்தோம்னா இட் இஸ் லைக் a சேவிங்ஸ் டெபாசிட் பண்ணுறது. அது என்னது டிமாண்ட் லைக் இது ஒன் ஆஃப் தி சேவிங்கு கரண்ட் அக்கௌண்ட்டு டெபாசிட் இதெல்லாம் என்னது டிமாண்ட் டெபாசிட். டைம் டெபாசிட்னா என்னது எஃப்டி ஆர்டி ரெக்கரிங் டெபாசிட் இதெல்லாம் என்னது எஃப்டி ஆர்டி. ஸோ இந்த இடத்துல என்ன பார்க்குறாங்க டிமாண்ட் டெபாசிட் இன் தி வித் பேங்க், நம்ம கரண்ட் அக்கௌண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட்லாம் இருக்குல்ல இதான் என்னது டிமாண்ட் டெபாசிட். தென் வி ஹவ் தி அதர் டெபாசிட் வித் ஆர்பிஐ. ஆர்பிஐட்ட அதர் டெபாசிட் இருக்குல்ல அதெல்லாம் என்னது M1ல கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ M1 என்ன சொல்லுவாங்கன்னா இட் இஸ் லைக் அ நேரோ மணி. M1 it is the narrow money. Then M2 இது பார்த்தோம்னா M1 plus post office savings. அது என்னது M2. M3 பார்த்தோம்னா M1 plus time deposit with bank.
ஓகே ஸோ M3 னா என்னது இட் இஸ் அ ப்ராட் மணி M3 தான் என்னது இட் இஸ் தி ப்ராட் மணி ஸோ எக்கனாமிக் அதிகமாக யூஸ் பண்ணுறது கவர்மெண்ட் பாலிசிக்கு இன்ஃப்ளேஷனுக்குலாம் எதை யூஸ் பண்ணுவாங்கன்னா M3 தான் என்ன பண்ணுவாங்க அவங்க யூஸ் பண்ணுவாங்க M1 பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ நேரோ மணி M3ல என்ன இருக்குது டிமாண்ட் இருக்குது டைம் டெபாசிட் இருக்குது கரன்சி வித் பப்ளிக் இருக்குது அண்ட் ஆல்சோ அதர் டெபாசிட் வித் RBI ஆல்சோ இஸ் தேர் ஓகே clear this is the money supply என்னன்னா ஓவர் ஆஃப் தி எக்கனாமியில் மணி எவ்வளோ ஸ்பெண்ட் ஆகிட்டு இருக்கு எவ்வளோ மணி வந்து சர்க்குலேஷனில் இருக்குது இதுதான் என்னது மணி சப்ளை இதை கால்குலேட் பண்ணுறதுக்கு there are 4 rules that is 4 calculation MO M1 M2 M3 ஸோ அதில் MO பார்த்தோம்னா இட் இஸ் அ பேஸ் அண்ட் ரிசர்வ் மணி ஓகேவா தென் M1 பார்த்தோம்னா இட் இஸ் லைக் அ நேரோ மணி அண்ட் இட் பப்ளிக்கில் இருக்க கரன்சி அப்புறம் வந்து டிமாண்ட் டெபாசிட் அண்ட் அதர் டெபாசிட் வித் RBI இருக்கும் தென் ஃபைனலாக M3 பார்த்தோம்னா இட் இஸ் அ ப்ராட் மணி இதில் என்ன இருக்கும் டைம் அண்ட் டெபாசிட்டும் சேர்த்து M1ஓட இருக்கிறதா என்னது M3 ஸோ M4 ஒரு கான்செப்ட் இருக்குது இட் இஸ் தி ப்ராடர் மணின்னு சொல்லுவாங்க ஓகேவா பட் நம்மளோட ஸ்டடீஸ்க்கு M3ஓட enough okay so based on this understanding so 15 seconds என்ன பண்ணுங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க ஓகே ஓகே ஸோ ஆன்சர் தெரிஞ்சுன்னா என்ன பண்ணலாம் சாட் பாக்ஸில் நீங்கள் போடலாம் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் 1 M1 is often referred as the high powered money or base money ஸோ M1ங்கிறது என்னது ஹை பவர் மணியா இல்லை பேஸ் மணியா நம்ம என்ன பார்த்தோம் M0 தான் என்னது இட் இஸ் அ பேஸ் மணி ஸோ ஆப்வியஸாக என்னது ஸ்டேட்மெண்ட் 1 என்னது ராங் ஸோ இது மாதிரி கொஸ்டின்ஸில் பார்த்தோம்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம ராங்னு கண்டுபிடிச்சாலே என்ன ஆயிரும் நம்ம ஈஸியாக என்ன பண்ண முடியலாம் ஆன்சரை கன்க்ளூட் பண்ணிடலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஸ்டேட்மெண்ட் படிக்கல நான் ஸ்டேட்மெண்ட் 1 தான் படிச்சிட்டேன் இப்போ என்ன ஆயிடுச்சு ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் இன்கரெக்ட் கண்டுபிடிச்சிட்டேன் ஸோ ஆப்ஷன் டியில் பார்த்தோன்னா எனக்கு தெரியும் ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் இன்கரெக்ட் வேறு எங்கேயாச்சும் அது இருக்கா அவ்வளோதான் டேரெக்டாக நம்ம பண்ணிடலாம் நம்ம டிக் பண்ணிடலாம் ஓகே ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் M1 includes high liquid assets such as physical currency and coins என்னது இது கரன்சி வித் பப்ளிக் ஃபிசிக்கலாக என்ன இருக்குது பப்ளிக்கிட்ட காசு இருக்குது காயின் இருக்குது அதான் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க தென் டிமாண்ட் டெபாசிட் வித் பேங்க் ஓகேவா தென் அதர் டெபாசிட் ஹெல்டு வித் தி சென்ட்ரல் பேங்க் நான் சொன்னேன்ல அதர் டெபாசிட் வித் சென்ட்ரல் பேங்க்னா யார் இந்தியாவுக்கு RBI தட் இஸ் தி M1 ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் கரெக்ட் according to this question so option D is the correct answer okay so now we are going to 2025 oda questions paaka porom so statement 1 Reserve Bank of India plays the role of a banker to the government so இந்த question ஒரு பேசிக்கான கொஸ்டின் தான் ஒரு ஈஸியான கொஸ்டின் தான் ஸோ ஆர்பிஐயோட ரோல் என்ன ஆர்பிஐ என்னென்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற கொஸ்டின் தான் என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆர்பிஐ பிளேஸ் தி ரோல் ஆஃப் தி பேங்கர்ஸ் டு தி கவர்மெண்ட் கவர்மெண்ட்டுக்கு பேங்கர்ஸ் யார் ஆர்பிஐ தான் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு பேங்க் யார் எஸ்பிஐ ஹெச்டிஎஃப்சி ஐசிஐசிஐ ஸோ இவங்கெல்லாம் என்னது நம்மளோட பேங்க்கு ஸோ இது மாதிரி பேங்க்கும் யார் இருப்பாங்கன்னா ஆர்பிஐ தான் இருப்பாங்க இப்போ கவர்மெண்ட்டுக்கு ஒரு பேங்க் வேணும் கவர்மெண்ட்டோட மணியை பார்த்துக்கிறதுக்கு டெபாசிட் பார்க்கறது பார்த்தோம்னா அது ஆர்பிஐ தான் ஸோ பேங்கர்ஸ்க்கும் யார் ஆர்பிஐ தான் பேங்க்கு அண்ட் கவர்மெண்ட்டுக்கு என்னது ஆர்பிஐ தான் பேங்க் தென் ஆர்பிஐ மேனேஜ் பப்ளிக் டெப்ட் அண்ட் கேரிஸ் அவுட் கவர்மெண்ட் பேங்கிங் டிரான்சாக்ஷன் லைக் ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் ஆஃப் மணி ஸோ இந்த இடத்துல பப்ளிக் டெப்ட்னு போட்டிருக்கு பப்ளிக் டெப்ட்னா என்ன இட் இஸ் தி கவர்மெண்ட் டெப்ட் பப்ளிக்னா என்னது பப்ளிக் டெப்ட்னாலும் கவர்மெண்ட் டெப்ட்னாலும் சேம் தான் ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் ஸோ நம்மளோட காசு என்னது டேக்ஸ் அது கவர்மெண்ட்டுக்கு போகுது இட் இஸ் அ பப்ளிக் மணி ஸோ பப்ளிக் மணி இஸ் கோயிங் டு கவர்மெண்ட் யூசிங் தட் மணி ஃபார் தி பப்ளிக் தட் இஸ் தி பப்ளிக் டெப்ட் ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி யார் கவர்மெண்ட்டுக்கு பேங்காக இருப்பாங்கன்னா ஆர்பிஐ அதே மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்க பப்ளிக் டெப்டை
அவங்க மேனேஜ் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ கவர்மெண்ட் பேங்கிங் டிரான்சாக்ஷனுக்கு ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் சிஸ்டம் என்ன பண்ணுவாங்க, அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகே, ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்டு, ஸ்டேட்மெண்ட் 2 கரெக்டு. பார்ப்போமா? RBI manage the ways and means of advances facilities to meet the temporary cash mismatch of the government. ஸோ இந்த ways and means advances பார்த்தோம்னா கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட்டுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் 2026 ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கவர்மெண்ட்டுக்கு 1000 ரூபாய் என்ன வருது, ரெவன்யூ வருது. ஓகே, 10,000 ரூபாய் ரெவன்யூ வருது. எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா 11,000 ரூபாய் பண்ணுறாங்க. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல மிஸ்மேட்ச் வருதா? கவர்மெண்ட்டோட ரெவன்யூவே என்னது 10,000 ரூபா தான். ஆனால் கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஃபார் எக்ஸாம்பிள் சேலரி கொடுக்குறது, ஒரு ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது, இதெல்லாம் நிறைய பண்ணி கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க, 11,000 ரூபா வந்துட்டாங்க. இப்போ அந்த 1000 ரூபா என்ன ஆகுது, அங்கே மிஸ்மேட்ச் ஆகுது. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வேஸ் அண்ட் மீன்ஸ் அட்வான்ஸ் சொல்லிட்டு ஒரு ஃபெசிலிட்டி என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட் யூஸ் பண்ணி ஆர்பிஐட்டர் என்ன பண்ணுவாங்க, பாரோ பண்ணுவாங்க. ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட், தி RBI manage the ways and means advances facilities to meet a temporary cash mismatch of the government. ஸோ ஒரு டெம்பரவரியாக நடக்கிற ஒரு கேஷ் மிஸ்மேட்சுக்கு என்ன பண்ணுவாங்க, they will borrow from the RBI. ஸோ டோட்டலாக இந்த கொஸ்டின் ஆன்சர் உங்களுக்கு கேட்க தேவையில்லை. என்ன பண்ணிட்டேன், ஆல்ரெடி இந்த 3 ஆன்சர் என்ன ஆச்சு, கரெக்ட். எஸ், ஓகே. ஸோ இது மாதிரி ஈஸியான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. பட் நம்மளோட காமன் சென்ஸ், இந்த லாஜிக்கை நம்ம யூஸ் பண்ண என்ன பண்ண நம்ம ஈஸியாக அட்டென்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே. Next question from RBI 2022. So RBI cuts down the cash reserve ratio. It will have the following impact of the economy. So here we introduce the monetary policy. In the question is based on another monetary policy. UPSC ku இந்த subject இந்த டாபிக் ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட், பிடிச்ச டாபிக். ஓகேவா? The same for using our scholarship test also. So இப்போ வந்து மானிட்டரி பாலிசி, இது மானிட்டரி பாலிசினா என்னென்னு பார்த்தோம்னா, இட் இஸ் அ பாலிசி கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, வித் த ஹெல்ப் ஆஃப் RBI they will control the inflation. ஸோ RBI என்ன பண்ணுவாங்க, மெயின் ரோலே RBIக்கு பார்த்தோம்னா ஸ்டெபிலிட்டியோட வச்சுக்கணும், இன்ஃப்ளேஷனை எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டியோட நம்ம கண்ட்ரியை பாதுகாக்கிறது தான் RBIயோட வேலை. ஸோ அப்போ இன்ஃப்ளேஷனை கட் பண்ணுறதுக்கு there are certain rules என்ன பண்ணுவாங்க, RBI யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் ஒன் ஆஃப் தி ரூல் தான் என்னது, கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. ஓகே, இப்போ என்ன பண்ணுறாங்க RBI, அவங்களோட மானிட்டரி பாலிசி டூலை யூஸ் பண்ணுறாங்க. எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, இன்ஃப்ளேஷன் என்ன பண்ணணும், ஸ்டேபிளாக வைக்கிறதுக்கு. ஸோ என்னென்ன டூல் பார்ப்போம். ஃபஸ்ட்டு CRR, கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, தென் ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ SLR, தென் ரெப்போ ரேட், தென் ரிவர்ஸ் repo rate, then MSF, then SDF, standing deposit facility. Okay, these are the tools where RBI uses to control the inflation. Okay வா? இப்போ first cash reserve ratio னா என்ன? ஓகே, எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். இப்போ வந்து யார் இருக்கா, இப்போ யார், மோகன் இருக்கார். ஓகேவா? இவர் என்ன பண்ணுறாரு, நான் வந்து பேங்க் ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ என்ன பண்ணுறாங்க, அவங்க ஒரு பேங்க் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த பேங்க் பேர் என்னது, XYZ பேங்க்கு. ஓகே, இந்த பேங்க்கில் அவங்க என்ன பண்ணுறாங்க, டெபாசிட் ஃபஸ்ட்டு பேங்க்கு க்ரியேட் பண்ணிட்டாங்க, ஒரு ஸ்ட்ரக்சர் க்ரியேட் ஆயிடுச்சு. அந்த க்ரியேட்டில் என்ன பண்ணுறாங்க, டெபாசிட்லாம் மக்கள்லாம் டெபாசிட் பண்ணுறாங்க. ஏன்னா மோகன் வந்து ஒன் ஆஃப் தி ஒரு நல்ல செலிபிரிட்டியாக இருக்கார். இப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த பேங்க்கில் வந்து எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, டெபாசிட் பண்ணுறாங்க. ரெவன்யூ ஏறுது. முதல் டெபாசிட்டில் அது என்ன பண்ணுறாரு, அது மூலியமாக ஒரு 10,000 ரூபா ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னால் 10,000 ரூபா என்ன பண்ணுறாரு, அவர் டெபாசிட்டில் வச்சுருக்காரு. ஓகே, இப்போ என்ன நினைக்கிறாரு, நான் இதை லோன் விட்டுட்டு இதை வர இன்ட்ரெஸ்ட் மூலியமாக நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு நான் சம்பாதிச்சுக்க போகிறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, RBIலேருந்து என்ன ஆகுது, ஒரு நோட்டீஸ் வருது. சூப்பர் மோகன்ஜி, நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு நிறையா டெபாசிட் வந்திருக்கு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் உங்களோட சர்டைன் அமௌண்ட், ஒரு சர்டைன் பர்சன்டேஜ் எங்கள்கிட்ட தாங்க, நாங்கள் எதை என்ன பண்ணுறோம், ரிசர்வாக வச்சுருக்கோம்.
என்னைக்காச்சும் உங்களுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. மோகன் என்ன சொல்கிறாரு, நான் ஏன் கொடுக்கணும், பிரச்சனைலாம் எனக்கு வராது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ சொல்கிறாரு, இல்லை நீங்கள் என்ன பண்ணணும், சர்டன் அமௌண்ட்டை கம்பல்சரியாக நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் பேங்க் நடத்தணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், எங்கள்கிட்ட கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆர்பிஐ சொல்கிறாங்க. அதான் என்னது, அதில் 10% என்ன பண்ணுறாங்க அவங்க கேட்குறாங்க. அப்போ 10,000 10% 1000 என்ன ஆயிடுச்சு, ஆர்பிஐ கிட்ட போயிடுச்சு. இந்த பேர் தான் என்னது, கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. இந்த கேஷ் ரிசர்வ் ரேஷியோ தான் என்னது, ஆர்பிஐட்ட இந்த பேங்க் கொடுக்குற ஒரு சர்டன் பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட். ஓகே, அடுத்தது. ஸோ அடுத்து அந்த நோட்டீஸ் கீழே இன்னொரு வார்த்தை போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு, மோகன்ஜி நீங்கள் கொடுத்துட்டீங்க ஓகே, ஆனால் நீங்கள் ஒரு சர்டன் பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட்டை நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள்கிட்டையும் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அசட்டாக வச்சுக்கலாம், இல்லை ஃபாரின் கரன்சியாக வச்சுக்கலாம், கோல்டாக வச்சுக்கலாம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், அந்த அமௌண்ட்டை நீங்கள் உங்கள்கிட்டயே வச்சுக்கணும். அது ஒரு 10%. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இட் ஒன்ட் பி a 10% ஆல்வேஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 10%. மீதி எவ்வளோ இருக்குது, 9,000 90 என்ன பண்ணுறாங்க, 10,000 வச்சுப்போம், என்ன பண்ணுறாங்க 1000 போயிடுச்சு. மீதி அமௌண்ட் என்ன இருக்குது, 8,000 இருக்குது. இப்போ ஒரு என்ன ஆயிடுச்சு, முன்னாடி அவர்கிட்ட டெபாசிட் எவ்வளோ இருந்துச்சு, 10,000 இருந்துச்சு. இப்போது 2,000 போய் அவங்கள்ட்ட 8,000 இருக்குது. ஸோ இப்போது டைம் டு டைம் என்ன பண்ணுறாங்க, இந்த வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன பண்ணுறாரு, 10% இருக்குது, அவர் என்ன பண்ணுறாரு 11% மாற்றுறாரு ஆர்பிஐ கவர்னர். அப்போ என்ன பண்ணணும், எக்ஸ்ட்ரா 100 தரணுமா, 1,100 தருவாரா மோகன்? ஸோ அவர்கிட்ட மணி கம்மியாக இருக்குமா? ஸ்டார்டிங்கில் 10,000 இருந்துச்சு, அந்த 10,000 நான் என்ன பண்ண போகிறேன், லோனுக்கு விட்டுட்டு வட்டி சம்பாதிக்க போகிறேன், நான் என் ரெவன்யூ ஜெனரேட் பண்ண போகிறேன்னு சொன்னார். ஆனால் அங்கே ஆர்பிஐ என்ன பண்ணுறாங்க, நீ எப்படி ரேட் பண்ணுவ, நான் உன்னை ஸ்டாப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க சர்டன் அமௌண்ட்டை என்ன பண்ணுறாங்க, அவங்க வச்சுக்கிறாங்க. ஸோ ஆக்சுவலாக இதெல்லாம் எதுக்குன்னா, இந்த பேங்க் ரன் ஆகாமல் அந்த பேங்கை காப்பாற்றுறதுக்கு கவர்மெண்ட் ஆர்பிஐ வைக்கிற ஒரு நார்ம்ஸ் என்னது, சிஆர்ஆர், எஸ்எல்ஆர், ரெப்போ, ரிவர்ஸ் ரெப்போ, இதெல்லாம் என்னது அதுக்கு யூஸ் பண்ணுற விஷயம்தான். ஸோ இப்போ இந்த சிஆர்ஆர் இருக்குல்ல, இப்போ இந்த இடத்துல 11% இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அப்போ எவ்வளோ இருக்கும் ஒரு அமௌண்ட்டு, கம்மியாக இருக்குமா? கம்மியான அமௌண்ட் தான் என்ன பண்ண முடியும், மக்கள்கிட்ட கொடுக்க முடியுமா? ஸோ ஆர்பிஐ என்ன பண்ணுறாங்க, they voluntarily increase the repo rate CRR. Okay, this is about the CRR and the SLR. Then repo rate. So often newsல நம்ம பார்க்கும்போது repo rate என்ன பண்ணிட்டாங்க, ஆர்பிஐ இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க, ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டை ஆர்பிஐ இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அப்படின்னா என்ன சார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ரெப்போ ரேட்டுங்கிறது என்னன்னா, இப்போ நம்ம பேங்க்கிட்ட கடன் வாங்குவோம், நம்ம என்ன பண்ணுவோம், இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி என்ன பண்ணுவாங்க, பேங்க்கு ஆர்பிஐட்ட கடன் வாங்குவாங்க. அவங்களோட மிஸ்மேட்ச், அவங்களோட பண தேவைக்காக ஆர்பிஐட்ட கடன் வாங்கும்போது அதுக்கு ஒரு பர்சன்டேஜ் வரும்ல, அவங்க ரீபேமெண்ட் பண்ணுறப்ப கொடுப்பாங்களா இன்ட்ரெஸ்ட் ரேட், அதுதான் என்னது ரெப்போ ரேட். தென் ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா, இட் வில் பி a ரிவர்ஸ். இப்போ என்ன பண்ணுவாங்க, மணி வாலண்டரியாக இப்போ ஆர்பிஐ என்ன பண்ணுறாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, மணி என்ன பண்ணிப்பாங்க, அவங்க வச்சுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் எஸ்பிஐ பேங்க், இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்கிட்ட எக்ஸஸாக ஒரு லிக்விடிட்டி இருக்குது, எக்ஸ்ட்ரா ஒரு 1000 இருக்குது, நான் அதை என்ன பண்ணுறேன், அங்கே போய் லோன் கொடுக்குற மாதிரி ஆர்பிஐட்ட என்ன பண்ணுறேன், நான் கொடுக்குறேன். கொடுத்து இந்த 1000 வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட்டோட பேர் தான் என்னது, இன்ட்ரெஸ்ட்டோட நேம் தான் ரிவர்ஸ் ரெப்போ ரேட். ஓகே, ஆர்பிஐ நம்ம என்ன பண்ணுவாங்க, நமக்கு கொடுப்பாங்க. ஸோ இது என்ன விஷயம்னா, இப்போ நான் ஆர்பிஐக்கு 1000 காசு கொடுக்குறேன்ல, இந்த 1000 என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க கொலாட்ரல் கவர்மெண்ட் செக்யூரிட்டி என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. ஸோ கவர்மெண்ட் செக்யூரிட்டி கொடுத்து என்ன பண்ணுவாங்க, காசை வாங்கி வச்சுட்டு அவங்க இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவாங்க. ஓகேவா? பட் இது கவர்மெண்ட் செக்யூரிட்டி கொடுக்காம என்னோட அமௌண்ட்டை நான் ஆர்பிஐல பார்க் பண்ணி நான் இன்ட்ரெஸ்ட் வாங்குறேன்னா அது பேர் தான் என்னது, ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி. ஸோ நான் என்ன பண்ணுறேன், என் அமௌண்ட் அங்கே நான் பார்க் பண்ணுறேன், நான் என்ன பண்ணுறேன், அந்த அமௌண்ட்டுக்கு நான் கவர்மெண்ட் செக்யூரிட்டி வாங்கலை, ஆனால் என்ன பண்ணுறாங்க, அவங்க கொடுப்பாங்க. யூஸ்வலி ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டோட இன்ட்ரெஸ்ட்டை விட எஸ்டிஎஃப் அதிகம். ஏன்னா கொலாட்ரல் அவங்க கவர்மெண்ட் செக்யூரிட்டி கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணலை. ஏன் இதை கொண்டு வந்தாங்கன்னா, இது 2016 கமிட்டி மூலியமாக, உர்ஜித் பட்டேல் கமிட்டி மூலியமாக இது சொல்லியிருப்பாங்க. அப்போ கவர்மெண்ட்டை அதிகமான இது கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் செக்யூரிட்டி இல்லை, ஒவ்வொரு தடையும் உங்கள் செக்யூரிட்டி என்ன பண்ணணும், பர்ச்சேஸ் பண்ணி தான் கொடுக்கணும் ஆர்பிஐ. ஸோ கம்மியாக இருக்கிறனால ஸோ இந்த விஷயத்தை கொண்டு வந்தாங்க. ஸோ 2020 இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க எஸ்டிஎஃப். ஓகேவா? தென் எம்எஸ், மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டிஸ். ஓவர் நைட்டில் நமக்கு பணம் தேவை,
பேங்க்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ நைட்டு பணத்தையும் கால் என்ன பண்ணிடுவாங்க ரீபே பண்ணிடுவாங்க. ஸோ அந்த பணத்தை இப்போ இமிடியேட்டாக வாங்கணும்னா எம்எஸ்ல நம்ம எஸ்எல்ஆர் யூஸ் பண்ணோம்ல, இந்த எஸ்எல்ஆரோட பர்சன்டேஜ் நம்ம வச்சுருப்போம்ல, அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டிஸை நம்ம என்ன பண்ணிக்கலாம், மக்கள் லைக் ஆர்பிஐட்டர் நம்ம கடன் வாங்கிக்க முடியும். ஸோ நான் 10% என்ன பண்ணியிருக்கேன், நான் எஸ்எல்ஆர் வச்சுருக்கேன், அதை நான் பிளெட்ஜ் பண்ணி என்ன பண்ணுறேன், நான் எம்எஸ்எஃப் பர்சன்டேஜில் நான் என்ன பண்ணிக்கிறேன், லோன் வாங்கிக்கிறேன் ஃப்ரம் ஆர்பிஐ. ஸோ திஸ் இஸ் அபவுட் தி மானிட்டரி பாலிசியோட ஓவர் வியூ. ஸோ திஸ் இஸ் தி டூல் ஆர்பிஐ யூஸ் டு கண்ட்ரோல் தி இன்ஃப்ளேஷன் இன் அவர் எக்கனாமி. ஸோ இப்போ இந்த கொஸ்டின் பார்ப்போமா? எஸ், இஃப் ஆர்பிஐ கட்ஸ் டவுன் தி கேஷ் ரிசர்வ் ரேஷியோ it will having the following impact on the economy. ஸோ எக்கனாமியில் இப்போ ஆர்பிஐ வந்து கேஷ் ரிசர்வ் ரேஷியோ கட் பண்ணுறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, 10% இருந்துச்சு, இப்போ 9% கொண்டு வராங்க. இப்போ மோகனுக்கு என்ன ஹாப்பியாக இருப்பாரா, பரவாயில்ல எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 100 ரூபா கிடச்சிருக்கு, அந்த 100 ரூபா நான் என்ன பண்ண போகிறேன், இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், அதை என்ன பண்ண ஒரு லோனாக கொடுக்க போகிறேன், எனக்கு அதிக இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு மோகன் சொல்கிறார். ஸோ அதை பேஸ் பண்ணி பார்ப்போமா? பேங்க்ஸ் வில் ஹாவ் ஹையர் லெவரேஜ் டு லிக்விடிட்டி. கரெக்டாக பேங்க் என்னவா இருக்கும், ஹையர் லெவரேஜ். ஸோ அதிகமாக பணம் இருக்குது, நான் என்ன பண்ணுவேன், அதிகமாக பணத்தை கையில் என் கையில் இருக்குது. லிக்விடிட்டினா என்னது, பணம் ஈஸியாக என்ன கையில் இருக்கிறதா என்னது, லிக்விடிட்டி. ஸோ ஹையர் லெவரேஜ் வித் லிக்விடிட்டி. எக்கனாமி மே சி இன்க்ரீஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட். எஸ், இப்போ மோகன்ஜி என்ன பண்ணுறாரு, இப்போ அவர்கிட்ட எக்ஸ்ட்ரா ஒரு 100 ரூபா இருக்குது, இதை ஒரு பிஸ்னஸ் மேன் கொடுக்குறாரு, அவர் என்ன பண்ணுறாரு, அதை இன்வெஸ்ட் பண்ணுறாரா. ஸோ எக்கனாமியில் என்ன ஆகுது, இன்க்ரீஸ்டாக இன்வெஸ்ட்மெண்ட் நடக்குது. அண்ட் சப்ளை ஆஃப் கரன்சி இந்த எக்கனாமி ஆல்சோ ப்ராடன். அந்த மணி போய் கவர்மெண்ட்டை பார்க்க ஆகாமல் ஜஸ்ட் ஒரு ரிசர்வாக இல்லாமல் அந்த மணி என்ன ஆகுது, எக்கனாமியில் இன்ட்ரெஸ்ட் ஆகுது. ஓகேவா? ரியல் இன்ட்ரெஸ்ட் ரேட் மே டிக்ளைன். ஸோ ரியல் இன்ட்ரெஸ்ட் ரேட்னா என்னது, நம்ம நார்மலான இன்ட்ரெஸ்ட் ரேட் என்னது, டிக்ளைன் ஆக வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்ன பண்ணுறேன், எஸ்எல்ஆரோட வேல்யூ குறைச்சிட்டேன், 9% கம்மி பண்ணிட்டேன். இப்போ பேங்க் என்ன பண்ணுவோம், ஓகே கம்மியாயிருச்சு, சிஆர்ஆர் கம்மியானதுனால நான் என்ன பண்ணலாம், நான் இன்னும் கொஞ்சம் அதிகமாக பணம் இருக்குது, நான் கம்மியான இன்ட்ரெஸ்ட்கே கொடுப்பேன். முன்னாடி நான் 10% கொடுத்துட்டு இருந்தேன், ஏன்னா இவ்வளோ அமௌண்ட் தான் இருந்துச்சு, ஆனால் இப்போ எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்திருக்கு, இந்த அமௌண்ட்டை நான் கம்மியான பர்சன்டேஜ் கொடுத்து வட்டி எடுக்க முடியும். ஸோ இட்டுமே என்ன பண்ணலாம், டிக்ளைன் ஆகலாம். கரெக்டா? ஸோ ஆப்ஷனில் பார்த்தோம்னா இது 4மே என்னது, கரெக்டு தான். ஸோ ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். ஓகே, திஸ் இஸ் ஆல்சோ பியூர் அண்ட் பியூர் ஸ்டாட்டிக் சப்ஜெக்ட். ஸோ ஃபுல் ஸ்டாட்டிக்காக தானே இருக்குது, கேள்வி கேட்குறாங்க. தென் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ ஆல்ரெடி இந்த நான் முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ டேட்டா நம்ம கொஸ்டின்குள்ளே போகலாம். ஸோ ரெப்போ ரேட் இஸ் தி இன்ட்ரெஸ்ட் ரேட் அட் விச் தி ரிசர்வ் பேங்க் ப்ரொவைட்ஸ் தி லிக்விடிட்டி அகெயின்ஸ்ட் தி கொலெக்டரல் ஆஃப் கவர்மெண்ட் அண்ட் அதர் அப்ரூவ்ட் செக்யூரிட்டி. ஸோ ரெப்போ ரேட்டுங்கிறது என்னது, அது ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட். எஸ், ஆப்வியஸ்லி கரெக்டு. அது என்ன பண்ணுவாங்க, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ப்ரொவைட் லிக்விடிட்டி. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா லிக்விடிட்டி பணத்தை கொடுக்குறாங்க அகெயின்ஸ்ட் தி கொலெக்டரல் ஆஃப் கவர்மெண்ட் அண்ட் அதர் அப்ரூவ்ட் செக்யூரிட்டிஸ். நான் என்ன சொன்னேன், ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டில் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, செக்யூரிட்டிஸை கொடுத்துட்டு கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை கொடுத்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, பணத்தை வாங்கிப்பாங்க, இன்ட்ரெஸ்ட்டை ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ரெப்போ ரேட்டில் இப்போ நான் என்ன பண்ணுறேன், பேங்க்கிட்ட கடன் வாங்கணும்னா நான் என்ன பண்ணுவேன், நான் வச்சுருக்கேன் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை, அதை பிளெட்ஜ் பண்ணி நான் கடன் வாங்கிட்டு நான் என்ன பண்ணுவேன், இன்ட்ரெஸ்ட்டும் நான் பே பண்ணுவேன். ஸோ அதான் என்னது ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ரெப்போ ரேட். அதான் ஃபர்ஸ்ட் statement. Repo rate is the interest rate at which the Reserve Bank provides liquidity against the collateral of government and other approved securities, which is correct. Then marginal standing facilities. So MSF na, it is the penal rate. It is also interest rate which bank can borrow at overnight. So overnight basis என்ன பண்ணுவாங்க, அவங்க பை பண்ணி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் எதை பிளேஸ் பண்ணி பை பண்ணுவாங்க, ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ மூலமா என்ன பண்ணுவாங்க, அந்த லிமிட். ஸோ 18% இப்போ லிக்விடிட்டி இருக்குது, அதில் 10,000 ரூபானா அந்த 10,000 1% என்ன பண்ண முடியும், எஸ்எல்ஆரில் இருக்க 1% என்ன பண்ணலாம், அவங்க பை பண்ண முடியும். ஸோ அதான் என்னது, போர்ட்ஃபோலியோ அப் டு ப்ரீ டிஃபைன்டு லிமிட். ஸோ ஆப்ஷன் 1 அண்ட் ஆப்ஷன் 2 இஸ் அ கரெக்ட் ஆன்சர். போத் 1 and 2 இஸ் தி கரெக்ட் ஃபார் திஸ் கொஸ்டின். ஓகே, next question. So consider the following statement with respect to non-performing asset in India. So NPA, non-performing asset. NPA na என்னது, any loan 90 daysல அந்த EMI நம்ம கட்டல, பணத்தை நம்ம ரீபேட் பண்ணலன்னா என்னது, அதுதான் நான் பர்ஃபார்மிங் அசெட். ஸோ அந்த அசெட் என்னது, நம்மளால்
அது பர்ஃபார்ம் பண்ணலை, அந்த அசெட் மூலிமா நம்ம என்ன பண்ண முடியல, இஎம்ஐ நமக்கு வரலை. லோனுங்கிறது என்னது, இட் இஸ் அசெட். ஓகே, ஸோ 90 days வந்து எந்த ஒரு இஎம்ஐ நமக்கு கொடுக்கல, அந்த லோன் அமௌண்ட் நான் ரீபேட் பண்ணலைன்னா இட் இஸ் தி நான் பர்ஃபார்மிங் அசெட். ஓகே, ஃபர்ஸ்ட் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஹேஸ் என்பிஏ கிளாசிஃபிகேஷன் நார்ம்ஸ் ஃபார் போத் ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்க் அண்ட் என்பிஎஃப்சி. எஸ், ஸோ யார் இது நார்ம்ஸ்லாம் கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ தான். ஸோ கேபிட்டல் அடிக்குவசி ரேஷியோன்னு சொல்லுவாங்க. என்பிஏ தவிர்க்கிறதுக்காக அந்த நார்ம்ஸ் யார் கொடுக்குறா, ஆர்பிஐ. ஸோ நான் பர்ஃபார்மிங் அசெட் நமக்கு கம்மி பண்ணணும்னு பேங்க் என்ன பண்ணுவாங்க, ஆர்பிஐ பேங்க்குக்கு அவங்க சிஏஆர் சொல்லுவாங்க. அதே மாதிரி என்பிஏவோட கிளாசிஃபிகேஷன் நாம் இதுதான் என்பிஏ அப்படிங்கிற ஒரு கிளாசிஃபிகேஷன் யார் கொடுப்பானா, இட் கிவன் பை தி ஆர்பிஐ. ஓகே, ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு, நம்மள மாதிரி மக்களுக்கு நம்ம என்ன பண்ணுவாங்க, ரெக்கவரி பண்ணுவாங்க, இல்லைனா கோர்ட்டு போகலாம், இது மாதிரி போகலாம். இது மாதிரி 500 crores 1000 crores. ஸோ 500 crores 1000 crores பீப்புள்ஸ் என்ன பண்ணுவாங்க, லோன் வாங்கிட்டு ரீபேமெண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த இடத்துல எப்படி நம்ம ரெக்கவர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வி ஹாவ். ஸோ அப்போ நம்ம எப்படி ரெக்கவர் பண்ணுறதுக்காக தி கவர்மெண்ட் லைக் ஆர்பிஐ ஹாவ் தி சர்டைன் திங்ஸ். ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, 2 கம்பெனியை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கம்பெனி பார்த்தோம்னா நேஷனல் அசெட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கமிட்டி லிமிடெட் கம்பெனி லிமிடெட். ஸோ NARCL. ஸோ இவங்க எப்படி இருப்பாங்கன்னா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், நான் வந்து 500 கோடிக்கு என்ற சொத்து இருக்கு. ஸோ என்னோட கம்பெனி பேர் பார்த்தோம்னா HKY கம்பெனி. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், பேங்க்ட்ட 500 கோடி ரூபாய்க்கு லோன் வாங்கியிருக்கேன், என்னால் கொடுக்க முடியல, நான் என்ன பண்ணுறேன், நான் சொல்லிட்டேன். இப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த NSRCL இருக்காங்களே, இவங்க வந்து என்கிட்ட வந்து என்ன பண்ணுவாங்க, எனக்கும் பேங்க் நடுவில் இருந்து பேசிட்டு, ஓகே நான் இந்த பையன்கிட்ட என்ன பண்ணுறேன், இந்த HKY கம்பெனிகிட்டருந்து நான் என்ன பண்ணுறேன், 500 கோடி நீங்கள் வாங்கியிருக்கீங்க, நான் பேங்க்குக்கு ஒரு 400 கோடியை என்ன பண்ணுறேன், நான் தரேன். நான் என்ன பண்ணுறேன், என்னோட அசட்ஸ் எல்லாமே நான் எடுத்துக்கிறேன், அந்த கம்பெனி அசட்ஸை நான் என்ன பண்ணிக்கிறேன், எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த NACRL இருக்காங்களே, NARCL அவங்க வந்து பேங்க்கிட்ட சொல்கிறாங்க. பேங்க் என்ன பண்ணுவாங்க, ஆமாம் எப்படி இருந்தாலும் இவன்ட்ட நான் ரெக்கவர் பண்ணுறது எனக்கு ரொம்ப வருஷம் ஆகும், எனக்கு இப்போ இந்த கேஷ் வச்சு நான் என்ன பண்ண முடியும், என்னோட நீட்ஸ் எல்லாம் இது பண்ண முடியும்னு சொல்லிட்டு பேங்க் என்ன பண்ணுவாங்க, ஓகேப்பா நான் ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, இவன்ட்டு என்ன பண்ணிப்பாங்க, 400 கோடி கொடுத்து என்னோட அசட்ஸ் எல்லாமே அந்த NACL என்ன பண்ணிப்பாங்க, எடுத்துப்பாங்க. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு, என்னோட அசட்ஸை NACL எடுத்துட்டாங்க. இப்போ அவங்களே அதை பண்ணும்போது அவங்களே போயிட்டு ஒவ்வொரு கம்பெனியாக பார்த்து, ஓகே லைக் இவன் இந்த கம்பெனி வச்சு பண்ணிட்டு அடுத்த கம்பெனி அப்படின்னு கிடையாது, டைம் கன்சியூம் ஆகுமா. ஸோ இப்போ இவங்க என்ன வேலை, மேஜராக ஸ்ட்ரெஸ்டு அசெட்டு வாங்கி வைக்கிறது மட்டும்தான், என்பிஏ மட்டும் வாங்கி வைக்கிறது மட்டும் தான் என்னது இவங்களோட வேலை. இப்போ அந்த இன்றது வாங்கின அசெட்லேருந்து அவங்க ரெக்கவரி பண்ணணும்ல, அவங்க பணம் எடுக்கல, இந்த 400 கோடியிலேருந்து அட்லீஸ்ட் 401 கோடி எடுத்தால் தான் என்னது அவங்களுக்கு ப்ராஃபிட், அந்த ப்ராஃபிட் ரெக்கவரி பண்ணணும்ல. ஸோ அதுக்கு ஒரு சிஸ்டமாக கிரியேட் பண்ணது என்னது, இந்தியா டெப்ட் ரெசல்யூஷன் கம்பெனி லிமிடெட், தட் இஸ் IDRCL. இவங்க என்ன இது பண்ணுவாங்கன்னா, நம்ம ஸ்ட்ரெஸ்டு அசெட் என்ன பண்ணுவாங்க, ரெக்கவரி பண்ணுவாங்க, ரெக்கவரி பண்ணி அந்த அசெட்டை மணி என்ன பண்ணுவாங்க, அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இதான் என்னது NARCL அண்ட் ஆல்சோ IDRCL. ஓகே, ஸோ இதை பார்க்கணும்னா, ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா NPA கிளாசிஃபிகேஷன் நாம் ஃபார் போத் ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்க் and non-banking financial company. Yes, this is correct. National Asset Reconstruction Company Limited is given a primary role to acquire stressed asset. Yes, stressed asset from banks and financial institution. NBFC, bank, SBI, HDFC அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க அந்த stressed asset என்ன பண்ணுவாங்க, அக்வயர் பண்ணுவாங்க, அதான் அவங்களோட பிரைமரி ரோலே. ஸோ அடுத்து என்ன பண்ணுவாங்க, இந்தியா டெப்ட் ரெசல்யூஷன் கம்பெனி லிமிடெட் என்ன பண்ணுறாங்க, அந்த ரெசல்யூஷன் மூலயமா அந்த லோன் மூலயமா ரெக்கவரி பண்ணுறது என்னது இவங்களோட வேலை. Okay, so answer is 1, 2 and 3. Then next question, consider the following statement. 2023 la ketta kelvi idu. Consider the following statement: treasury bill, convertible debenture, commercial paper, derivatives, certificate of deposit. How many of the above money market instrument? Okay va? So இது each every words கேட்டு இதெல்லாம் எதெல்லாம் மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இது பியூர் அண்ட் பியூர் என்னது ஃபுல் ஸ்டாட்டிக் கேள்வி தான். ஓகேங்களா? ஸோ மொத்தமாக 2 மார்க்கெட் இருக்குது. என்ன மார்க்கெட் இருக்குது? ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் மணி மார்க்கெட்
அண்ட் கேபிட்டல் மார்க்கெட். ஸோ மணி மார்க்கெட் என்ன பண்ணால் ஷார்ட் டைம், கேபிட்டல் மார்க்கெட் இஸ் அ லாங் டேர்ம். டேர்ம்னா என்னப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 year. இது என்னது பிலோ 1 year, இது மோர் தென் 1 year. இதான் மேஜர் டிஃபரன்ஸ் பிட்வீன் தி மணி மார்க்கெட் அண்ட் கேபிட்டல் மார்க்கெட். ஓகே, இப்போ ட்ரெஷரி பில்ஸ் அப்படின்னா என்ன? ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, இப்போ வந்து கவர்மெண்ட்டுக்கு பணம் தேவை. கவர்மெண்ட் யார்கிட்ட கேட்பாங்க? ஆர்பிஐட்ட கேட்பாங்க. ஸோ ஆர்பிஐட்ட பணம் இருக்குமா? பிரிண்ட் பண்ணிவிட்டு ஆர்பிஐ தர மாட்டாங்க. அது பண்ணலாம், பட் மெஜாரிட்டி டைம் அது பண்ண மாட்டாங்க. இட் வில் பி கோ டு தி லைக் இன்ஃப்ளேஷன் உண்டாக்குறதுனால பண்ணுறதில்ல. ஸோ அதுக்கு பதிலாக ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரெஷரி பில்ஸை விடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது 91 நாள், 182 நாள், 364 நாள். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஆர்பிஐ என்ன பண்ணுறாங்க, ஒரு பாண்டை ரிலீஸ் பண்ணுறாங்க. கவர்மெண்ட்டுக்கு 10,000 ரூபா தேவை. ஓகேவா? நான் என்ன பண்ணுறேன், நான் 10,000 ரூபா கவர்மெண்ட்டுக்கு தேவை. இப்போ நான் பாண்ட் பேப்பரில் போட்டு இதில் 10,000 ரூபா ரெடி பண்ணிட்டேன். ஓகே, ஸோ 10,000 ரூபா ரைஸ் பண்ண போகிறாங்க, 10,000 ரூபா தேவை. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த 10,000 ரூபா போட்டு ஒரு பாண்ட் பேப்பரை ரெடி பண்ணிட்டேன். சோஃபார்னு என்ன பண்ணேன், ரெடி பண்ணிட்டேன். இப்போ இந்த பாண்ட் பேப்பரை நான் என்ன பண்ணுறேன், ஆக்ஷனில் விடுவேன். ஓகே, ஆக்ஷன். உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, இன்ட்ரெஸ்ட் லிஸ்ட்டு, பேங்கர்ஸோட சிஇஓ அவங்க என்ன பண்ணுவாங்க, உட்காந்துருப்பாங்க. உட்காந்து என்ன பண்ணுவாங்க, தே வில் ஆஸ் தி ஆக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என்ன பண்ணுறாங்க, பர்சன் ஏ என்ன பண்ணுறாரு, நான் இதை 9,000 ரூபாய்க்கு வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறாரு. பர்சன் பி என்ன பண்ணுறாரு, நான் 9,500 ரூபாய்க்கு வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறாரு. இன்னொருத்தர் 9,900 ரூபாய்க்கு வாங்கிக்கிறேங்கிறாரு. இப்போ என்ன பண்ணுவாங்க, ஆர்பிஐ 9,900 ரூபா வாங்கிட்டு 91 நாள் கழிச்சு என்ன பண்ணுவாங்க, நான் உனக்கு 10,000 ரூபா தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இங்கே இன்ட்ரெஸ்ட் கிடையாது. என்ன சொல்றது, டிஸ்கவுண்ட் கூப்பன் ரேட். இந்த இடத்துல இன்ட்ரெஸ்ட் தர மாட்டாங்க. கொடுக்கும் போது நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க, 9,900 ரூபா கொடுத்துருவீங்க. ஆனால் அந்த பேப்பரில் என்ன போட்டிருக்கோம், 10,000 ரூபான்னு போட்டிருக்கோம். அந்த 10,000 ரூபாயை 91 நாள் கழிச்சு என்ன பண்ணுவாங்க, 10,000 உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க. இந்த 100 ரூபா இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் உங்களோட இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கட்டும், உங்களோட ப்ராஃபிட்டாக இருக்கட்டும். தட் இஸ் தி திங் ஃப்ரம் கம் டு தி ட்ரெஷரி பில்ஸ். இது மாதிரி என்ன பண்ணலாம், 182 நாள் 364 வரைக்கும் என்ன பண்ணலாம், ட்ரெஷரி பில்ஸ் இருக்கு. ஓகே, then it is convertible debenture. So debenture என்ன? So debenture இன்னொன்று வந்து shares. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், ரிலையன்ஸ் கம்பெனி இருக்கு. ஓகே, ஸோ ரிலையன்ஸ் கம்பெனி அவங்களுக்கு 1000 ரூபா தேவைப்படுது. இப்போ டிபென்ச்சரில் நான் என்ன பண்ணுறேன், உங்கள்கிட்ட நான் உங்களுக்கு 1000 ரூபா கடனாக தரேன், நீ அதை என்ன பண்ணு, இன்வெஸ்ட் பண்ணு. ஓகேவா? அதை இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு எனக்கு இன்ட்ரெஸ்ட்டை பே பண்ணு. ஓகேவா? நீ எப்போ எனக்கு 1000 ரூபா கொடுக்குற வரைக்கும் நீ என்ன பண்ணலாம், நீ அது வரைக்கும் எனக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் பே பண்ண என்ன பண்ணுறேன், நான் கொடுக்குறேன். இட் இஸ் லைக் அ லோன், ஐ வில் கெட் அ இன்ட்ரெஸ்ட். டைம் லிமிட் அவங்க எத்தனை நாள் சொல்கிறாங்களோ அந்த டைம் லிமிட்குள்ளே என்ன பண்ணிடுவாங்க, அவங்க ரீபே பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 1 இயர்னா 1 இயர் வரைக்கும் என்ன பண்ணலாம், நான் இன்ட்ரெஸ்ட் வாங்கிப்பேன். எத்தனை பர்சன்டேஜோ அந்த பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் வாங்கிட்டு நான் அந்த 1000 ரூபா காசை கொடுத்துருவேன் ரிலையன்ஸுக்கு. கரெக்டாக? திஸ் இஸ் அபவுட் தி டிபென்ச்சர். ஷேர்ஸ் அப்படின்னா என்னன்னா, அந்த கம்பெனியோட ஷேர்ஸ் நான் வாங்கிட்டேன், ஈக்விட்டி என்ன பண்ணுறேன், நான் வாங்குறேன். இப்போ அவங்க என்ன இன்ட்ரெஸ்ட்டாக என்ன பே பண்ண மாட்டாங்க. அந்த கம்பெனி ப்ராஃபிட் ஆச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, டிவிடெண்ட் பே பண்ணுவாங்க எனக்கு. ஓகேவா? அந்த ஷேர்ஸ் இருக்கிற வரைக்கும், அந்த கம்பெனி இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, எனக்கு பே பண்ணுவாங்க. இங்கே என்ன பண்ணுறது, லிமிட் கிடையாது, டைம் கிடையாது, டைம் லிமிட் கிடையாது. நோ லிமிட் ஆன் டைம். ஓகேவா? ஸோ ஷேர்ஸ்னா என்ன, இட் இஸ் ஈக்விட்டி விச் ஐ பை ஃப்ரம் தி கம்பெனியோட என்ன பண்ணுறேன், அது ஒரு அசெட் மாதிரி. அதை நான் வாங்கிட்டு அது ப்ராஃபிட் ஆச்சுன்னா, கம்பெனி ப்ராஃபிட் ஆச்சுன்னா எனக்கு என்ன கிடைக்கும், டிவிடெண்ட் கிடைக்கும். டைம் மெச்சூரிட்டி கிடையாது. ஆனால் டிபென்ச்சர் என்னது, இட் இஸ் அ டைம் மெச்சூரிட்டி, இட் இஸ் அ லோன், அதுக்கிட்ட இன்ட்ரெஸ்ட். ஓகே, திஸ் இஸ் த டிபென்ச்சர். ஸோ இப்போ கன்வெர்ட்டபிள்னா என்ன, இப்போ என்ன ஆயிடுச்சு, 1 வருஷம் ஆயிடுச்சு, நான் இன்ட்ரெஸ்ட் 1 வருஷம் வாங்கிட்டேன், இப்போ 1000 ரூபா இருக்குது. இப்போ அந்த கம்பெனிக்காரர் கேட்குறான், நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த டிபென்ச்சரை நீங்கள் ஈக்விட்டியா ஷேர்ஸாக நீங்கள் வாங்கிக்கலாம். இப்படி என்ன பண்ணால் ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. தட் இஸ் தி கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர். ஸோ 1 வருஷம் வரைக்கும் நான் லோன் கொடுத்தேன், இப்போ அந்த இதுக்கு ரீபேமெண்ட் பண்ணுறான். ரீபேமெண்ட் பண்ணும்போது என்ன பண்ணுறேன், நான் ஷேர்ஸாக வாங்கிக்கிறேன். தட் இஸ் தி கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர். ஓகேவா? நான் யூஸ்வலாக 1 இயர்னு சொன்னேன்,
more than 2 years 3 years 5 years என்ன பண்ணுவாங்க debentures யூஸ் பண்ணுவாங்க ஓகேவா then commercial paper ஸோ இப்போ ப்ரைவேட் கம்பெனிலாம் இருக்காங்க எல்என்டி இவங்களாம் இருக்காங்க ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க இப்போ ஆர்பிஐ மட்டும் தான் பாண்ட் ரிலீஸ் பண்ணணுமா இது மாதிரி கூப்பன் ரேட்லாம் ரிலீஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது என்ன பண்ணலாம் லைக் ப்ரைவேட் கம்பெனிஸ் ரிலீஸ் பண்ணலாம் அப்படி ரிலீஸ் பண்ண பேப்பர் தான் என்னது கமர்ஷியல் பேப்பர் ஸோ ப்ரைவேட் கம்பெனிக்கு என்ன தேவை பணம் தேவை அவங்க என்ன பண்ணுறாங்க இது மாதிரி ஒரு பாண்டை கிரியேட் பண்ணி ஆக்ஷன் பண்ணி என்ன பண்ணுறாங்க அவங்க விடுறதா என்னது கமர்ஷியல் பேப்பர் தென் டெரிவேட்டிவ்ஸ் இட் இஸ் அ ஃபியூச்சர்ஸ் ஆப்ஷன்ஸ்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஃப்ரம் தி ட்ரேடிங் அதெல்லாம் என்னது டெரிவேட்டிவ்ஸ் அண்ட் ஆல்சோ கமாடிட்டி ட்ரேடிங் இதெல்லாம் என்னது டெரிவேட்டிவ்ஸ் ஓகே திஸ் இஸ் அபவுட் தி டெரிவேட்டிவ்ஸ் தென் சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்ஸ் இப்போ பேங்க் என்ன பண்ணுவாங்க ஸோ கவர்மெண்ட் கொடுத்துட்டாங்க லைக் ப்ரைவேட் கம்பெனிஸ் கொடுத்துட்டாங்க இப்போ பேங்க் இருக்காங்களா இப்போ பேங்க்குக்கு பணம் தேவை ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க சேம் அது மாதிரி என்ன பண்ணுவாங்க ஒரு பாண்ட் ரெடி பண்ணுவாங்க அது பேர் என்ன சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட் அது மாதிரி ஆக்ஷன் பட்டு அவங்களோட ஷார்ட் டைம் லைக் பண தேவையை இது மூலமாக என்ன பண்ணிப்பாங்க அவங்க எடுத்துப்பாங்க தட் இஸ் தி பேங்க்ஸ் யூஸ் பண்ணுறது என்னது பேங்க்ஸ் இதே மாதிரி ட்ரெஸரி பில் யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணாங்கன்னா இப்போ என்னது சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட் ஓகே பட் இதில் பார்த்தோம்னா ட்ரெஸரி பில் கமர்ஷியல் பேப்பர் அண்ட் சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட் இது மூணுமே என்னது less than 1 year ஆனால் convertible debenture and derivatives will be a more than 1 year ஸோ நமக்கு ட்ரெஸரி பில் கன்வெர்ட் டிபென்ச்சர் கமர்ஷியல் பேப்பர் டெரிவேட்டிவ்ஸ் அண்ட் சர்டிஃபிகேட் டெபாசிட் நமக்கு புரிஞ்சிருச்சு இப்போ கொஸ்டின் பார்ப்போமா ஸோ ஹவு மெனி ஆஃப் தி அபோவ் ஆர் மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஸோ மணி மார்க்கெட் நம்ம என்ன பார்த்தோம் லெஸ் தென் 1 year ஷார்ட் டேர்ம் தான் என்னது மணி மார்க்கெட் கேபிட்டல் மார்க்கெட்னா லாங் டேர்ம் மோர் தென் 1 year ஸோ எது 1 year ட்ரெஸரி பில்ஸு கமர்ஷியல் பேப்பர் அண்ட் சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட் ஸோ ஆப்ஷன் இஸ் ஆப்ஷன் பி clear yes this is about this question then ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் 2022 பேங்க்ஸை பற்றி அதிகமாக கேள்வி கேட்டிருக்காங்க ஸோ ஆக்சுவலாக சொல்லப்போனால் லைக் பேங்க்ஸ் தான் அதிகமாக லைக் யூபிஎஸ்சிலையும் சரி இல்லை ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்லையும் பார்த்தோம்னா பேங்க்ஸை பற்றி தான் அதிகமாக அவங்க கேட்குற கேள்வியாக இருக்கும் ஏன்னா அதிகமாக நியூஸில் இப்போ ரீஜனல் ரூரல் பேங்க் தான் வந்துச்சு ஓகேவா ஸோ ஆர்ஆர்பின்னு பார்த்தோம்னா ஸோ ஆர்ஆர்பி வந்து ஓன்டு பை 3 பேரால் ஓன் பண்ண முடியும் 50% யார் வச்சுருப்பா சென்ட்ரல் கவர்மெண்ட் 15% யார் வச்சுருப்பா ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் 35% யார் வச்சுருப்பான்னு பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர்டு பேங்க் எஸ்பிஐயாக இருக்கலாம் ஐசிஐசியாக இருக்கலாம் ஹெச்டிஎஃப்சியாக இருக்கலாம் அந்த 35% ஷேர் யார் வச்சுருப்பாங்கன்னா ஸ்பான்சர்டு பேங்க் ஓகே இது ரீஜனல் ரூரல் பேங்க் இவங்க எதுக்கு இது மெயினாக இது ஓன் பண்ணுறாங்கன்னா லைக் அக்ரிகல்ச்சர் ரூரல் ஏரியாவில் கிரெடிட் அதிகமாக என்ன பண்ணுவாங்க ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்க்லாம் அதிகமாக என்ன பண்ண மாட்டாங்க கொடுக்க மாட்டாங்க ஓகேவா ஸோ அதை என்பிஎஃப்சிலாம் என்ன பண்ண மாட்டாங்க கொடுக்க மாட்டாங்க ஏன்னா ரிட்டர்ன்ஸ் வராது ஆனால் அவங்களுக்கு என்ன தேவை அவங்களுக்கும் கிரெடிட் தேவை அவங்களுக்கும் பண தேவை இருக்குது ஸோ இதெல்லாம் வச்சு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுறாங்க ரீஜனல் ரூரல் பேங்க்னு உருவாக்கலாம் இது மாதிரி மைக்ரோ கிரெடிட் கொடுக்கலாம் லைக் ரூரல் ஏரியாவுக்கு அதிக பணம் நம்ம கொடுக்கலாம்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க தே வில் டிசைட் ஓகேவா ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க யாரோட இதில் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ 1975 ஸோ ரீஜனல் ரூரல் பேங்க் என்ன பண்ணியிருப்பாங்க கிரியேட் பண்ணியிருப்பாங்க ஓகேவா திஸ் இஸ் தி பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் லைக் ரீஜனல் ரூரல் பேங்க் இப்போ டேட்டா இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் நம்ம கொஸ்டின் ஆன்சரை லைக் ட்ரை பண்ணி வைப்போமா ஃபஸ்ட்டு தி ஷேர் கேபிட்டல் ஆஃப் ஆர்ஆர்பி இஸ் ஸ்பான்சர்ட் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆர்பிஐ ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்க் இந்த ரேஷியோ ஆஃப் 15%, 35% அண்ட் 15%. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க பர்சன்டேஜ்லாம் கரெக்டு ஆனால் என்ன பண்ணியிருக்காங்க ஆர்பிஐ சேர்த்துருக்காங்க ஆர்பிஐ என்னது வராது என்ன வரும் இட் இஸ் தி ஸ்டேட் கவர்மெண்ட் ஸோ ஆப்ஷன் 1 என்னது ராங் இப்போ நான் ஆப்ஷன் 1 ராங் கண்டுபிடிச்சிட்டேன் இப்போ நான் என்ன பண்ணுறேன் ஆப்ஷன் ஏ எலிமினேட் பண்ணிட்டேன் ஆப்ஷன் சி எலிமினேட் பண்ணிட்டேன் இப்போ என்ன வந்துட்டேன் ஆப்ஷன் பி அண்ட் டி வந்துட்டேன் ஸோ ஹியர் என்ன பண்ணிட்டேன் 50% ஆஃப் ஆன்சரை என்ன பண்ணிட்டேன் கிராப் பண்ணிட்டேன் ஸோ எனக்கு இப்போ எவ்வளோ சாய்ஸ் இருக்குது 50 out of 50 இருக்குது இப்போ ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று தான் என்னது ஆன்சராக இருக்க போகுது ஸோ செகண்ட் கொஸ்டின் பார்க்குறேன் தி மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் இஸ் டு என்லார்ஜ் தி இன்ஸ்டிடியூஷனல் கிரெடிட் ஃபார் தி ரூரல் அண்ட் அக்ரிகல்ச்சர் செக்டர் கரெக்டா
ஆர்ஆர்பி எதுக்கு கிரியேட் பண்ணாங்க? ரூரல் ஏரியாலையும் அக்ரிகல்ச்சருக்கும் கொடுக்கறதுக்காக தான் என்ன பண்ணாங்க? கிரியேட் கொடுக்கறதுக்காக தான் ஆர்ஆர்பி கிரியேட் பண்ணாங்க. ஸோ செகண்ட் ஒன் கரெக்டா? இப்போ என்ன ஆயிடுச்சு எனக்கு? ஃபர்ஸ்ட் 2 கொஸ்டின் தான் கண்டுபிடிச்சேன். இப்போ 2வது கொஸ்டின் என்ன ஆச்சு? கரெக்டாக ஆயிடுச்சு. ஸோ ஆப்வியஸாக 2 இங்கே இல்லை. அப்போ என்ன மேஜரா? ஆனால் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும்? 3 பார்க்கணும். ஓகேவா? வில் சி தி 3. ஆர்ஆர்பி இஸ் பீயிங் ரீஸ்ட்ரக்சர்டு பை தி கவர்மெண்ட் அண்டர் தி ரெக்கமெண்டேஷன் ஆஃப் வியாஸ் கமிட்டி. எஸ், 2001லேருந்து 2004 வரைக்கும் கவர்மெண்ட் ஒரு கமிட்டி எக்ஸ்பர்ட் குரூப்பை என்ன பண்ணுவாங்க? வியாஸ் மூலியமாக என்ன பண்ணுவாங்க? அவங்க லைக் ஃபார்ம் பண்ணுவாங்க. இது ஏன்னா ஆர்ஆர்பியோட ரன்னிங் எப்படி போயிட்டு இருக்கு, ஆர்ஆர்பி வந்து கரெக்டாக போயிட்டு இருக்குன்னு பார்க்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை கரெக்டாக அளவுக்கு போகலை, மக்களுக்கு அதிகமாக கிரெடிட் போகலை அப்படின்னு சொல்லும்போது சரி ரீஸ்ட்ரக்சர் பண்ணலாம். 2-3 ஆர்ஆர்பி என்ன பண்ணுவாங்க? ஒன்றா சேர்ப்பாங்க, ஒரே இடத்துல வைப்பாங்க. சில இதை என்ன பண்ணுவாங்க? லெஃப்ட் அவுட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க? வியாஸ் கமிட்டி கொடுத்தாங்க. அது மூலியமாக கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க? ரீஸ்ட்ரக்சர் பண்ணாங்க. திஸ் இஸ் என்னது? தேர்ட் ஒன். இட் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகே, இப்போ 2 and 3 நமக்கு என்ன பண்ணுச்சு? ஆப்வியஸாக நான் ஃபஸ்ட்டு 2 பார்த்துட்டேன். பார்த்தோன்னே எனக்கு பி தான் கரெக்டாக எனக்கு கண்டுபிடிச்சிட்டேன். 2 விஷயம் தான். ஸ்டாட்டிக் மட்டும் தான் நான் பார்த்தேன், கரண்ட் அஃபேரை நான் பார்க்கல. ஸ்டாட்டிக்கை வச்சு என்ன ஆயிடுச்சு? நான் ஆன்சர் எதுன்னு கண்டுபிடிச்சிட்டேன். கரெக்டாக? தென் 4th ஒன். அப்பாயின்மெண்ட் டு தி ஆர்ஆர்பி ஆர் டன் பை தி ஸ்பான்சரிங் ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்க் விச் ஃபால்ஸ் அவுட் சைடு தி டொமைன் ஆஃப் ஐபிபிஎஸ் ரெக்குவயர்மெண்ட் ப்ராசஸ். வளன்னு போட்டிருக்காங்க. Appointment to the RRB are done by the sponsoring scheduled commercial bank which fall outside the domain of IBPS requirement process. So it is the vague statement. So என்ன சொல்றாங்க? RRB ஒரு கவர்மெண்ட் ஓட இது பார்த்தீங்கன்னா ஒரு ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்க். ஷெட்யூல் கம்பெனி யார் வேணா இருக்கலாம். ஒரு கவர்மெண்ட்டுக்கு ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஸ்பான்சர்ட் பேங்க் யார் வேணா. ஷெட்யூல் கமர்ஷியல் யார் இருக்கா? ஐசிஐசிஐ இருப்பாங்க, HDFC இருப்பாங்க, லைக் பஞ்சாப் நேஷனல் பேங்க் இருப்பாங்க, SBI இருப்பாங்க. ஸோ ப்ரைவேட் பேங்க் என்ன பண்ணுவாங்க? லைக் கவர்மெண்ட்டோட ஒரு இன்ஸ்டியூஷனுக்கு ஆள் எடுப்பாங்களா? கரெக்டாக ஒரு லாஜிக் நம்ம திங்க் பண்ணும்போது இட் இஸ் தி ராங் ஆன்சர். ஸோ 4 இஸ் a ராங் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி இஸ் ஐ கரெக்ட் ஆன்சர். ஸோ எக்ஸாம் ஹாலில் பார்க்கும்போது ஸோ எல்லாருக்குமே என்னது? எல்லாருமே தெரிஞ்சிருக்காது. ஆனால் நம்ம ஸ்டாட்டிக்கை ஓரளவுக்கு கிராஃப்ட் பண்ணிட்டு நம்ம படிச்சிட்டோம்னாலே நமக்கு என்ன ஒரு ஐடியா கிடச்சிடும். ஓகே, நம்மள இது பண்ண முடியும், இந்த கொஸ்டின் நம்ம அட்டன் பண்ண முடியும், நம்ம என்ன பண்ணிடலாம்? ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுதான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள்? ஸ்டாட்டிக்கை ஃபுல்லாக படிச்சிருங்க. ஓகேவா? கரண்ட் அஃபேர்ஸ் வித் ஸ்டாட்டிக் தான் வருது. நீங்கள் ஸ்டாட்டிக்கை பற்றி நீங்கள் என்ன பண்ணலாம்? கரண்ட் அஃபேர்ஸை எலிமினேட் பண்ண முடியும் மேக்ஸிமம். ஓகே, ஸோ பி ஸ்டடி லைக் ரிவைஸ் நீங்கள் என்ன பண்ணுங்கள்? அதுக்கு ஸ்டாட்டிக்கை பண்ணும்போது உங்களுக்கு கொஸ்டின் ஈஸியாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ ஹியர் ஆன்சர் இஸ் பி 2 and 3. Then microcredit. So microcredit delivered to which of the institutional channel in India? So microcredit na enna? It is the credit used for day-to-day activities. Working capital. For example, இப்போ என்னாச்சு? எனக்கு இம்மிடியேட்டாக ஒரு 20,000 ரூபா பணம் வேணும். நான் என்ன பண்ணலாம்? என் லேண்டில் ஃபெர்டிலைசர் போடணும். அதெல்லாம் என்னது? ஒர்க்கிங் கேபிட்டல். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு அக்கா இருக்காங்க. அந்த அக்காவுக்கு என்ன தேவை? ஒரு தையல் மிஷின் தேவை. அவங்களுக்கு ஒரு ஒர்க்கிங் கேபிட்டலாக வச்சா அவங்களோட வாழ்தாரம் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஒரு சின்ன ஒரு ஷார்ட் ஒரு 50,000 ரூபா, 20,000 ரூபா, 30,000 ரூபா என்னது? மைக்ரோக்ரெடிட். இதெல்லாம் என்னென்ன சேனல்ஸில் இந்தியாவில் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது என்னது? இந்தியாவில் மைக்ரோக்ரெடிட் யாரெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஷெட்யூல்ட் கமர்ஷியல் பேங்க், செகண்ட் ஒன் கோஆப்ரேட்டிவ் பேங்க், தேர்ட் ஒன் NBFC. ஸோ இப்போ இது 3த்தையும் பார்த்தோம்னா ஸோ கோஆப்ரேட்டிவ் ரூரல் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? ஈஸியாக 2 கரெக்டாக நம்ம போட்டுடலாம். ஓகேவா? நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஆனால் முன்னாடி கொஸ்டின் நம்ம என்ன பார்த்தோம்? RRB. எதுக்கு RRB யூஸ் பண்ணாங்கன்னா RRB இது மாதிரி மைக்ரோ கிரெடிட் கொடுக்கறதுக்காக தான். ஆனால் இது யார் கொடுக்க முடியாதனால லைக் SBI ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்க் கொடுக்க முடியாதனால என்ன பண்ணாங்க? லைக் RRBலாம் கிரியேட் பண்ணாங்கன்னு சொன்னோம். அப்போ இந்த இடத்துல அந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம லைக் திங்க் பண்ணி நம்ம அப்ளை பண்ணோம்னா என்ன பண்ண முடியாது? இது பண்ண முடியாது. ஏன்னா ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்க் என்ன பண்ணுறாங்க? செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஆஃப் லேடிஸ் என்ன பண்ணுறாங்க? மைக்ரோ கிரெடிட் கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்க் என்ன பண்ணுறாங்க? மைக்ரோ கிரெடிட் கொடுக்குறாங்க. கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் இது மெயினாக எதுக்கு உருவாக்கப்பட்டது? ரூரல் ஏரியா டெவலப் பண்ணுறதுக்கு தான். ரூரல் ஏரியாவில் யார் அதிகமாக தேவைப்படும்? ஒரு மைக்ரோ கிரெடிட் தானே தேவைப்படும். ஸோ கோஆப்ரேட்டிவ் பேங்க். தென் NBFC. இங்கே தான் என்ன வரும்? எல்லாருக்குமே ஒரு டவுட் வரும்.
ஸோ என்பிஎஃப்சி எப்படி சார் கொடுக்கும்? என்பிஎஃப்சி ஃபார் லார்ஜ் ஃபினான்ஸ் கொடுப்பாங்க, ஒரு பெரிய பெரிய கம்பெனி கொடுப்பாங்க. ஏன்னா அது நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன், அவங்க அப்போ தான் கொடுத்தா அதிக ப்ராஃபிட் வரும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் என்ன இருக்குது, என்பிஎஃப்சியில் என்ன இருக்குது, ஒரு இன்ஸ்டியூஷன் இருக்குது. அதுதான் என்னது, மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டியூஷன். ஓகேவா? இந்த மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டியூஷன் மூலம் என்ன பண்ணுவாங்க, ரூரல் ஏரியாலையும் சரி அர்பன் ஏரியாலையும் சரி இந்த என்பிஎஃப்சி என்ன பண்ணுவாங்க, மைக்ரோ கிரெடிட் கொடுப்பாங்க, ஒர்க்கிங் கேபிட்டல் கிரெடிட் கொடுப்பாங்க, ஒரு லோ அமௌண்ட் என்ன பண்ணுவாங்க, கிரெடிட்டாக கொடுப்பாங்க. ஸோ ஆப்ஷன் என்னது, ஆப்ஷன் 1 கரெக்டாக தான், 2 கரெக்டாக தான், 3 கரெக்டாக தான். ஸோ மெஜாரிட்டி ஆஃப் தி கொஸ்டின் என்ன ஆச்சு, ஆப்ஷன் டி. ஸோ இது மாதிரி ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் ஆன்சர் வருது, ஷார்ட்டாக வருதுன்னா அவுட் ஆஃப் 10, ஸோ 10ல் 7 கொஸ்டின் என்னவா இருக்குது, ரைட்டாக தான் இருக்குது மேக்ஸிமம். ஓகேவா? பட் வி யூஸ் தி காமன் சென்ஸ் அண்ட் வி யூஸ் தி நாலேஜ். ஸோ நம்ம பிளாங்காக 10க்கு ஓகே 7 கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணக்கூடாது, டிக் பண்ணிடக்கூடாது. நமக்கு நம்ம கொஸ்டினை ரீட் பண்ணி பார்க்கணும். மைக்ரோ கிரெடிட் இன்ஸ்டியூஷன் சேனல் இது இந்தியா. மைக்ரோ கிரெடிட் இங்கே இந்தியாவில் யாரும் பணக்காரவங்க அவங்க கிடையாது, கம்மியான பீப்புள் தான் இருக்காங்க. அது மூலம் என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட்டு எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க, பாசிபிலிட்டிஸை வச்சுருப்பாங்க. அந்த லாஜிக் இருந்தால் என்ன ஆகும், நம்ம இதை படிக்க தேவையில்லை, டேரெக்டாக நம்ம என்ன பண்ணிக்க முடியும், ஆன்சரை டிரைவ் பண்ண முடியும். கிளியர்? எஸ். Then, with reference to green bond, consider the following statement. Okay வா? So green bond na என்ன? So bond நமக்கு தெரியும். இப்போ என்னாச்சு, இப்போ நான் என்ன பண்ணுறேன், கவர்மெண்ட் வந்து ஒரு ரோடு கிரியேட் பண்ணுறாங்க. அந்த ரோடுக்கு அவங்களுக்கு பணம் தேவை, 1 லட்ச ரூபா தேவை. ஓகேவா? ஸோ இந்த 1 லட்ச ரூபா என்ன பண்ணுறாங்க, ஒரு பாண்டை கிரியேட் பண்ணி 10 பாண்டு 10,000 கிரியேட் பண்ணி என்ன பண்ணுறாங்க, அவங்க இந்த பாண்டை 10 பேருக்கு விற்றுறாங்க. அந்த பணத்தை வச்சு என்ன பண்ணுறாங்க, அவங்க ரோடு கட்டுறாங்க. ரோடு கட்டினதுக்கப்புறம் ட்ரோலை வச்சு அந்த ட்ரோல் வர காசை வச்சு என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு ரீபேமெண்ட் பண்ணுறாங்க. ஓகே, திஸ் இஸ் அபவுட் தி ஒரு பாண்ட். சின்ன ஒரு ஐடியா வச்சுக்கோங்க. இப்போ கிரீன் பாண்ட்னா என்ன, இப்போது நான் வாங்க போகிறேன்ல, இங்கே நான் என்ன பண்ணேன், ரோடுக்கு வாங்கினேன். ஆனால் இப்போ நான் வாங்க போகிறது எல்லாமே என்ன இருக்குது, என்விரான்மெண்ட்டுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ரினியூவல் எனர்ஜி பிளான்ட் உருவாக்க போகிறேன், சோலார் எனர்ஜி பிளான்ட் உருவாக்க போகிறேன், அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஃபண்டை ரைஸ் பண்ணுறேன், பாண்டை கிரியேட் பண்ணுறேன்னு என்னது, அது க்ரீன் பாண்ட். என்விரான்மெண்ட்டுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னா என்னது, தட் இஸ் தி க்ரீன் பாண்ட். ஓகேவா? ஸோ க்ளீன் வாட்டருக்கு நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு பிளான்ட்டை உருவாக்க போகிறேன். அண்ட் பொல்யூஷன் என்ன பண்ண கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு பிளான்ட்டை உருவாக்க போகிறேன் அப்படின்னா என்னது, இட் இஸ் தி க்ரீன். ஒரு க்ரீன் இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு க்ரீன் ப்ரொடக்ஷன், ஒரு க்ரீன் விஷயத்துக்கு பண்ணுற ஒரு பணத்தை ரைஸ் பண்ணுறோம்ல, அதுதான் என்னது, க்ரீன் பாண்ட். ஸோ இப்போ பார்க்கலாமா, இப்போது இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் இஸ் தி மேஜர் இஷ்யூர் ஆஃப் க்ரீன் பாண்ட் இன் தி இன்டர்நேஷ்னல் மார்க்கெட். ஸோ இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் மேஜர் இஷ்யூவர் யார், ஐஎம்எஃப் தான் என்ன பண்ணுறாங்க, க்ரீன் பாண்டில் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, டைரக்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகே, ரெண்டாவது விஷயம், க்ரீன் பாண்ட் ஆர் இஷ்யூ டு எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபண்ட், like exclusively fund project having the positive environment impact. இப்போ நான் வந்து இந்த க்ரீன் பாண்ட் எதுக்கு இஷ்யூ பண்ணுவாங்க எப்படின்னு பார்த்தோம்னா, ஃபண்ட் ப்ராஜெக்ட்டு என்விரான்மெண்ட்டுக்கு பாசிட்டிவாக இருக்கிற ப்ராஜெக்டை என்ன பண்ணுவாங்க, அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. நான் சொன்னது கரெக்டாக? ஸோ க்ரீன் பாண்ட் என்னது, என்விரான்மெண்ட்டில் பாசிட்டிவ் இம்பாக்ட் கொடுக்குற ப்ராஜெக்டை கொடுக்குறது என்னது, க்ரீன் பாண்ட். ஸோ ஆப்ஷன் 2 என்னது, கரெக்ட். ஸோ ஆப்ஷன் 1 என்னது, ஐஎம்எஃப் is the major issuer of green bond in the international market. தெரியாது. ஆக்சுவலாக சொல்ல போனால் வேர்ல்டு பேங்க் தான் என்ன பண்ணுவாங்க, கிரீன் பாண்டை இஷ்யூ பண்ணுவாங்க ஹையஸ்ட்டாக, ஐஎம்எஃப் கிடையாது. ஸோ ஐஎம்எஃப் என்ன பண்ணுவாங்க, அவங்க கிரெடிட் கொடுப்பாங்க. எதுக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு இம்போர்ட் பண்ணுறது எனக்கு காசு இல்லை, ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இல்லை, அவனோட மெம்பர் கண்ட்ரிஸ் என்ன பண்ணுவாங்க, காசு கொடுப்பாங்க. அது மட்டும் தான் யாரு, ஐஎம்எஃபோட வேலை. ஆனால் வேர்ல்டு பேங்க் என்ன பண்ணுவாங்க, they have the 5 wings இருக்கு டெவலப்மெண்ட்டுக்கு, ஐபிஆர்டி, ஐஎஃப்சி. ஸோ இது மாதிரி ஒரு 5 விங் மூலயமா டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்டுக்கு வேர்ல்டு ஆர்டரை 1945 வேர்ல்டு வாருக்கு அப்புறம் நம்ம வேர்ல்டு என்ன பண்ணணும், நம்ம வந்து சரி பண்ணணும், அதுக்கு நம்ம லெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு கொண்டு வந்தது என்னது, இது மாதிரி இந்த ட்வின் வேர்ல்டு பேங்க் அண்ட் ஐஎம்எஃப். ஸோ ஐஎம்எஃப் மேஜர் என்ன பண்ணுவாங்கன்னா, லிக்விடிட்டி கம்மியாக இருக்க கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ண பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, லெஸர் கம்பெனிக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, கிரெடிட்
அதிகமாக கொடுப்பாங்க. பட் இந்த ஆன்சர் பார்த்தோம்னா சைன் ஒன் என்னது, ஃபர்ஸ்ட் ஒன் என்னது ராங். வேர்ல்டு பேங்க் தான் என்னது மேஜர் இஷ்யூர் ஆஃப் கிரீன் பாண்ட்ஸ் இந்த இன்டர்நேஷனல் மார்க்கெட். இது பியூர் அண்ட் பியூர் என்னது கரண்ட் அஃபேர் கொஸ்டின். 2023 என்ன பண்ணாங்க வேர்ல்டு பேங்க் அதிகமாக கிரீன் பாண்ட்ஸ் கொடுத்தாங்க கம்பெனிஸ்க்கு. ஃபார் எக்ஸாம்பிள் லைக் சவுத் சொல்லுவாங்க, சவுத் கண்ட்ரீஸ்லாம் என்ன பண்ணாங்க கிரீன் பாண்ட்ஸ் அதிகமாக ப்ரொவைட் பண்ணி அவங்களுக்கு சவுத் கண்ட்ரீஸில் அதிகமாக என்ன பண்ணாங்க இன்வெஸ்ட் பண்ணாங்க. கிரீன் பாண்ட்ஸை யார் கொடுத்தாங்க, யூரோப் கண்ட்ரீஸ்க்கும் யூஎஸ்ஏக்கு என்ன பண்ணாங்க கொடுத்துட்டு அந்த பணத்தை வச்சு என்ன பண்ணாங்க குளோபல் சவுத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணாங்க. நம்மளோட கண்ட்ரிக்கு என்ன பண்ணாங்க இன்வெஸ்ட் பண்ணாங்க இந்த கிரீன் பாண்ட்ஸ் மூலியமா. ஓகேவா, அது நியூஸ் என்ன பண்ணிருக்காங்க, அந்த நியூஸ் கொஸ்டினை டேரெக்டாக அவங்க கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. பட் நமக்கு ஸ்டாட்டிக் ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் ஐஎஃப் பற்றி நீங்கள் ஸ்டாட்டிக்கில் படிச்சிருந்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் லைக் எழுதிருக்கலாம். அதே மாதிரி வேர்ல்டு பேங்க் நீங்கள் பண்ணிக்கலாம் ஸ்டாட்டிக்கில் படிச்சிருந்தா ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அதை படிச்சிருக்கு, இதை நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணியிருக்கலாம். பட் லிட்டில் பிட் டஃப் ஒன்லி, பட் வெரி வெரி ஈஸி கொஸ்டின். ஓகேவா, ஸோ ஆப்ஷன் இஸ் பி ஃபார் பாம்பே. தென் okay, so which of the following action RBI would likely to help to control imported inflation? This is the inflation topic, but in inflation நான் இதை எடுக்கலாம், but okay I will say. so RBI வந்தனால நான் இப்போயே நான் எடுக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இம்போர்ட்டட் இன்ஃப்ளேஷன் அப்படின்னா என்ன, இன்ஃப்ளேஷன் என்னது ஜென்ரல் ப்ரைஸ் லெவல். ஸோ நார்மல் இப்போ நான் வந்து இன்னைக்கு இந்த மாதம் ஃபார் எக்ஸாம்பிள் ஆகஸ்ட் மந்த்து நான் 1 லிட்டர் பால் எவ்வளோ வாங்குறேன், 20 ரூபாய்க்கு வாங்குறேன்னா நெக்ஸ்ட்டு செப்டம்பர் மந்த்தில் 40 ரூபா ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கா, இதான் என்னது இன்ஃப்ளேஷன். ஸோ 200% என்ன இருக்குது, 100% என்ன இருக்குது இன்க்ரீஸ் ஆகிருக்கு ப்ரைஸ் லெவல். ஓகேவா, சடன் ரைஸ். ஆனால் இம்போர்ட்டட் இன்ஃப்ளேஷன் என்ன, இப்போ நம்ம கண்ட்ரிக்கு எதாவது நம்ம இம்போர்ட் பண்ணுறோம், ஆயில்ஸ் இம்போர்ட் பண்ணுறோமா, குரூட் ஆயில். இப்போது $1 is equal to 80 rupees வச்சுப்போம். ஓகேவா, இப்போது 1 barrel, ஸோ 1 barrel ஆஃப் க்ரூட் ஆயில் எவ்வளோ $100 வச்சுப்போம். ஓகேவா, அப்போது $100 எவ்வளோ 8,000 ருபீஸ் தான் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம இம்போர்ட் பண்ணுறோம் இப்போது இந்த மாதம். இப்போ நெக்ஸ்ட் மந்த் என்ன ஆகுது, $1 is equal to 90 rupees. என்னது இன்ஃப்ளேஷன்னால 90 rupees தான் மாறிடுச்சு $1. இப்போ அதே என்னது பேரல் ப்ரைஸ் வந்து $100 தான். ஆனால் நான் இப்போ எவ்வளோக்கு வாங்கணும், 9,000 ரூபா கொடுத்து என்ன பண்ணுவேன், நான் என்ன பண்ணுறேன் க்ரூட் ஆயிலை வாங்குறேன். ஓகேங்களா, முன்னாடி 8,000 ரூபாய்க்கு நான் என்ன பண்ணேன் 1 barrel ஆஃப் க்ரூட் ஆயில் வாங்கினேன். இப்போது இன்ஃப்ளேஷனால் 9,000 ரூபா க்ரூட் ஆயில் என்ன பண்ணுறேன் நான் வாங்குறேன். ஓகேவா, திட் இஸ் தி இம்போர்ட்டட் இன்ஃப்ளேஷன். நம்ம கண்ட்ரிக்கு என்னென்ன விஷயத்தை நம்ம இம்போர்ட் பண்ணுறோம் அந்த ப்ரைஸ் குளோபல் என்ன ஆகுது, ப்ரைஸ் ரைஸ் ஆகிறதுனால நம்மளோட மணி லைக் டிப்ரிசியேஷன் ஆகிறதுனால நம்ம பை பண்ணும்போது என்ன ஆகுது, அதிக விலை கொடுத்து பை பண்ணுறதுனால இம்போர்ட்டட் இன்ஃப்ளேஷனாக கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ இந்த இம்போர்ட்டட் இன்ஃப்ளேஷன் நடக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் 9,000 கொடுத்து நடக்கணும். இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு RBI என்ன பண்ணுவாங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், allowing the rupee to float free without intervention. இப்போ நீ என்ன பண்ணு, மணி அப்படியே விட்டுருங்க, நீங்கள் கண்ட்ரோல்லாம் பண்ண வேணாம், அது அப்படியே என்ன பண்ணட்டும் மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஏறட்டும் கம்மியாகட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்படி பண்ணால் கரெக்டாகுமா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து மணியை நான் அப்படியே விட்டுட்டேன், இப்போ இங்கே 9,000 வந்துருச்சா, அடுத்த மாதம் என்ன ஆயிடுச்சு பணம் இன்னும் குறைஞ்சி என்ன ஆயிடுச்சு 10,000 வந்துருச்சு. அப்படியே நான் விட்டனால அது பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ நான் அப்படியே நான் விட்டுட்டேன், மணி என்ன ஆயிடுச்சு நம்ம அதிகமாக இம்போர்ட் பண்ணிவிட்டு குளோபல் லெவலில் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஓகேவா, ஸ்டார்ட் பண்ணனால அதிகமாக டாலர் நம்ம கண்ட்ரிக்குள்ளே வரனால டாலரோட பண வழக்கம் என்ன ஆயிடுச்சு இந்தியாவில் அதிகமாகிடுச்சு. ரூபாய்க்கு ஈக்குவலாக வரும்போது நம்மளோட மணி கம்மியாயிடுச்சுனால எனக்கு என்ன ஆயிடுச்சு ஆட்டோமேட்டிக் 8,000 வந்துடுச்சு. ஆனால் 2 பாசிபிலிட்டிஸ் இருக்கா, நான் அப்படியே விட்டுட்டேன்னா ஒன்று என்ன ஆகும் அதிகமாக ஆகலாம், இன்னொன்று வந்து கம்மியாகவும் ஆகலாம். ஸோ அது நமக்கு என்னது ஒரு தீர்வை கொடுக்காது. ஸோ ஆப்ஷன் 1 என்னது ராங். ரெண்டாவது, இன்க்ரீசிங் லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ். இப்போ நான் என்ன பண்ணுறேன் லிக்விடிட்டி, இப்போ RBI என்ன பண்ணுறாங்க மானிட்டரி பாலிட்டி டூல்ஸை யூஸ் பண்ணுவாங்களா, அதில் அந்த CRR ரேட்டு SLR ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறாங்கல்ல, அதான் என்னது லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ். பணத்தை அட்ஜஸ்ட் பண்ணுற ஃபெசிலிட்டிஸ் தான் என்னது LAF.
அதுதான் என்னன்னா CRR SLR. ஓகேவா? ஸோ இந்த விஷயத்தை என்ன பண்ணுறாங்க, இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ CRR பர்சன்டேஜ் என்ன பண்ணுறாங்க, 8% 10% மாற்றுறாங்க. SLR 11% 13% மாற்றுறாங்க. இப்படி மாற்றும் போது என்ன ஆச்சுன்னா டொமஸ்டிக் லெவலில் என்ன ஆகுது, பணம் கண்ட்ரோல் ஆகுது. ஆனால் குளோபல் லெவலில் என்ன ஆகும், ஆகாது. ஏன்னா இது வந்து LAF எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா இந்தியாவுக்குள்ள தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது மூலமாக என்ன ஆகலாம், பணம் கம்மியாக வாங்கலாம், அதிகமாக வாங்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் கண்ட்ரோல் பண்ணிட்டேன், மணி சப்ளை கண்ட்ரோல் பண்ணிட்டேன், ஓகேவா? ஆனால் எனக்கு நீட் இருந்துட்டு தான் இருக்குது. இந்தியாவுக்கு என்ன தேவை, ஆயில் தேவை. ஏன்னா தான் நான் மணி சப்ளை கம்பல் பண்ணாலும் அதே டாலர் உள்ளே வரலையே, நான் எக்ஸ்போர்ட் அதிகமாக பண்ணலையே. ஏன்னா நான் LAF யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணிட்டேன், மக்கள்கிட்ட இருக்க பணத்தை கம்மி பண்ணிட்டேன். பர்சன்டேஜை முன்னாடி வந்து 10% 12% மாற்றிட்டு மோகன்ஜி பார்த்தோமா 10,000 ரூபா என்ன பண்ணார், அவரோட பேங்க்ல டெபாசிட்டாக எடுத்துட்டாரு. நான் 10% போட்டேன்னா 1000 ரூபா போக 9,000 ரூபா கையில் இருக்கும். இப்போ நான் 15% போகிறேன், 1,500 ரூபா போய் என்ன இருக்கும், 8,500 ரூபா தான் இருக்கும். ஸோ நான் அதிகம் ஏற்ற இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாகுமா, ஓகேவா? ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாச்சுன்னா ப்ரொடக்ஷன் இருக்குமா, இருக்காது. ஸோ நமக்கு தேவை அதிகமாக இருக்குது, ஆனால் மணி என்ன ஆகும் அந்த இடத்துலையும், இட் ஓன்ட் அஃபெக்ட் தி இன்ஃப்ளேஷன். குளோபல் லெவலில் நமக்கு ஆயில் தேவை தான். ஸோ அதனால் நமக்கு இந்தியாவில் என்ன ஆகும், இட் ஓன்ட் மேக் தட் மச் சென்ஸ். நம்ம LAF இன்க்ரீஸ் பண்ணால் நம்மளோட இம்போர்ட் ரிலேஷன் குறையுமா, ஆக்ஷன் எடுக்க முடியுமான்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாது. தென் பர்ச்சேசிங் தி கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் த்ரூ ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன். ஸோ ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன் என்னது, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, RBI மூலியமாக மக்கள்கிட்ட கொடுப்பாங்க பணத்தை வாங்குறதுக்காக. ஓகே, அதான் என்னது ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன். இப்போ என்ன பண்ணுறாங்க கவர்மெண்ட், நான் கொடுத்த செக்யூரிட்டிஸ் என்ன பண்ணுறேன், நான் வாங்குறேன், பணத்தை அதிகமாக கொடுக்குறேன், என்ன பண்ணுறாங்க, பணத்தை அதிகமாக கொடுக்குறாங்க. ஸோ பணம் அதிகமாக பழங்க என்ன ஆகும், இன்ஃப்ளேஷன் அதிகமாகும். என்னது அப்போ இதுவும் என்னது, ராங் ஆன்சர். இப்போ என்ன பண்ணுறாங்க, செல்லிங் US டாலர் இன் ஃபாரெக்ஸ் மார்க்கெட். ஃபாரெக்ஸ்னா என்னது, கரன்சி கன்வர்ஷன் மார்க்கெட். இப்போது US டாலர் என்ன பண்ணுறாங்க, RBI அதிகமாக சேல் பண்ணுறாங்க. சேல் பண்ணும்போது என்ன ஆகும், US டாலர் அதிகமாகுமா. முன்னாடி இந்தியாவுக்கு இப்போ இந்தியாவில் என்னாச்சு, $100 இம்போர்ட் பண்ணுறாங்க, ஓகேவா? எக்ஸ்போர்ட் எவ்வளோ பண்ணுறாங்க அதர் கண்ட்ரீஸ்க்கு, இந்தியா $80 பண்ணுறாங்க. இப்போ இங்கே $20 என்ன ஆகுது, மிஸ்மேட்ச் ஆகுது. இப்போ RBI என்ன பண்ணுது, ஸோ $100 எனக்கு இங்கே 8,000 ரூபா தான் இருக்குது, நான் என்ன பண்ணுறேன், நான் $200 என்ன பண்ணுறேன், மார்க்கெட்டில் கொண்டு வர போகிறேன், என் டாலர் எடுத்து நான் விற்க போகிறேன். இப்போ மார்க்கெட்டில் $200 வந்துருச்சு. அப்போ இந்த $200 என்னவா மாறிடுச்சு, 8,000 ரூபா மாறிடுச்சா. முன்னாடி $100 8,000 ரூபா. இப்போ நான் மார்க்கெட்டில் $200 ரூபா அதிகமாக பழக்கம் வச்சனால இப்போ முன்னாடி $1 நான் 8 ரூபா கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. இப்போ $1 நான் கொடுக்கலாம், $2 8 ரூபா ஆயிடுச்சு. அப்போ $1 4 ரூபா ஆயிடுச்சு. நம்மளோட பணம் வந்து என்ன ஆயிடுச்சு, அப்ரிசியேஷன் ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது, டெப்ரிசியேஷன் கம்மியாகுது. அப்போது செல்லிங் தி US டாலர் இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட் நான் சேல் பண்ணும்போது என்ன ஆகும், என்னால் முன்னாடி நான் 8,000 ரூபா கொடுத்து வாங்கிட்டு இருந்ததை இப்போ 4,000 ரூபா கொடுத்து என்ன பண்ண முடியும், என்னால் வாங்க முடியும். ஸோ இது ஒன்றும் இல்லை, நம்மளோட இன்ஃப்ளேஷன் இங்கே என்ன ஆகுது, ஏறுது. நம்ம என்ன பண்ணுறோம், லைக் US டாலரோட இன்ஃப்ளேஷனை நம்ம ஏற்றி விடுறோம். பணம் அதிகமாக இருக்குது, பணம் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் $1 80 ரூபா இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், டாலர் கம்மியாக இருக்கனால தான் என்னது 80 ரூபா 90 ரூபா மாறிடுச்சு. இப்போ டாலர் நான் அதிகப்படுத்திட்டேன்னா நான் என்ன பண்ண முடியும், எனக்கு மறுபடியும் பழைய விலையை கொண்டு வர முடியுமா, 75 ரூபீஸ் 60 ரூபீஸ் கொண்டு வர முடியுமா. அதுதான் என்னது RBI பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது நம்மளால் என்ன பண்ண முடியும், நம்மளால் இம்போர்ட்டட் இன்ஃப்ளேஷனை நம்மளால் கம்மி பண்ண முடியும். கிளியர். ஸோ ஹியர் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி ஃபார் டெல்லி. கிளியர். எஸ், திஸ் இஸ் தி 2025ஓட லைக் கரண்ட் அஃபேர் கொஸ்டின். ஓகேவா, திஸ் இஸ் கரண்ட் அஃபேர் கொஸ்டின். இட் டாக்ஸ் ஒரு நிறைய தடவை நியூஸில் வந்துட்டே இருந்துச்சு. ஓகேவா, ஸோ அந்த கொஸ்டின் தான் இந்த கொஸ்டின். தென் டெப்ரிசியேஷன். ஓகே, இப்போ என்னாச்சு, 2 விஷயம் கவர்மெண்ட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து என்ன பண்ணுறாங்க, இப்போ வந்து $1 = 100 rupees. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க கவர்மெண்ட் வந்து, எனக்கு வந்து என்ன பண்ணணும், இந்த பணத்தை என்ன பண்ணணும், நான் வந்து லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ $1 என்ன பண்ணுறாங்க கவர்மெண்ட்டு 150 மாற்றுறாங்க. ஓகேவா, ஸோ வேணாம் கன்ஃபியூஸ் ஆகும். $1 = 90 rupees. கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, $1 நான் 100 ரூபா மாற்றுறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க,
மாற்றுறாங்க. இப்போ என்ன ஆகுது, முன்னாடி $1 கொடுத்தவனுக்கு 90 ரூபா காசை வாங்கிட்டு இருந்தான். கரெக்டா? இப்போ $1 கொடுத்து என்ன பண்ணுறான், எக்ஸ்ட்ரா 10 ரூபா 100 ரூபா வாங்கிட்டு இருக்கான். நான் சொல்கிறது புரியுதா? முன்னாடி $1 என்ன பண்ணலாம், ஃபார் எக்ஸாம்பிள் 1 kg ஆஃப் ரைஸு 40 ரூபா, 2 kg எவ்வளோ 80 ரூபா, 2.5 kg எவ்வளோ 100 ரூபா. ஓகேவா? முன்னாடி $1 கொடுத்து என்ன பண்ணா, 2 kg ஆஃப் ரைஸ் மட்டும் தான் வாங்க முடிஞ்சிச்சு, மீதி 10 ரூபா தான் இருந்துச்சு, அவனால் வாங்க முடியல. ஆனால் இப்போ அந்த $1 மட்டும் தான் கொடுத்தவன் என்ன பண்ணுறான், 2.5 kg ஆஃப் ரைஸை வாங்குறான். இப்போ ஏன் எக்ஸ்போர்ட் அதிகமாகுதா? இப்போ நான் இவன்ட்ட வாங்கினா எனக்கு $1 100 ரூபா கிடைக்குது. இதே நான் சைனாட்ட வாங்கினா $1 என்ன கிடைக்குது, எனக்கு 40 ரூபா 50 ரூபா தான் கிடைக்குது. அப்போ எல்லாம் 1 kg தான் வாங்க முடியும். என்ன பண்ணுவான், ஆட்டோமேட்டிக்காக நம்மள்ட்ட வந்து வாங்குவான். இது யார் டிசைட் பண்ணா, கவர்மெண்ட் பண்ணாங்க. கவர்மெண்ட் வாலண்டியராக வந்து இன்னைக்கு நான் முடிவு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு காலையில் என்ன பண்ணுறாரு மோடி, இந்த $1 நான் என்ன பண்ணுறேன், நீங்கள் நான் 100 ரூபா வைக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து வருது, RBI என்ன பண்ணுறாங்க, அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது என்ன ஆயிடுச்சு, ஆட்டோமேட்டிக்காக அதிகமாக என்ன பண்ணுறாங்க, என்னால் இன்னும் நிறைய வாங்க முடியும்னு சொல்லிட்டு அதிகமாக டாலர் உள்ளே வந்து நம்மளோட ரைஸை என்ன பண்ணுறாங்க, எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இதனால கவர்மெண்ட்டுக்கு அதிகமாக என்ன வருது, டாலர் உள்ளே வருது, அதிகமாக எக்ஸ்போர்ட் நடக்குது. கரெக்டா? எஸ், இது ஒரு சினாரியோ. இப்போ என்ன ஆகுது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்ஃப்ளேஷன் முன்னாடி பார்த்தோம்ல, இன்போர்ட்டட் இன்ஃப்ளேஷன். முன்னாடி ஒரு பேரல் வாங்கினாங்க, ஒரு பேரல் எவ்வளோ, $100. கரெக்டா? இப்போ $1 இஸ் ஈக்குவல் டு 80 rupees. இன்னொரு எக்ஸாம்பிள், இப்போ $100 வாங்கும்போது 8000 ரூபா ஆயிடுச்சா? இப்போ என்ன ஆயிடுச்சு, இன்ஃப்ளேஷன் ஆயிடுச்சு. $1 இஸ் ஈக்குவல் டு என்னது, மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு, டிமாண்ட் ஆயிடுச்சு. அதிகமாக பணம் வரலை, எக்ஸ்போர்ட் அதிகமாக நடக்கலை, மார்க்கெட்டில் கவர்மெண்ட் எதுவுமே பண்ணலை, மார்க்கெட்டில் அதிகமாக எக்ஸ்போர்ட் நடக்கலை, பணம் அதிகமாக உள்ளே வரலை. இப்போது ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிடுச்சு, $1 இஸ் ஈக்குவல் டு 90 rupees மாறிடுச்சு. ஓகேவா? ஸோ ஒரு பேட்டரி மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். இது லாஸ்ட் கொஸ்டின். ஓகே, ஸோ சாரி ஃபார் த டிலே. ஸோ மறுபடியும் இந்த கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், $1 இஸ் ஈக்குவல் டு 90 rupeesனு பார்த்தோம். கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, $1 நான் 100 rupees மாற்றுறேன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா இப்போ 1 kg ஆஃப் ரைஸ் பார்த்தோம்னா 40 ரூபா, 2 kg வந்து 80 ரூபா, 2.5 kg 100 rupees. நான் $1 90 ரூபா இருக்கும்போது
என்னால் 2 kg மட்டும் தான் பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஆனால் $1 100 ரூபீஸாக மாற்றும் போது என்ன ஆயிடுச்சு 2.5 kg என்னால் என்ன பண்ண முடியும், என்னால் வாங்கிக்க முடியும். ஓகேவா, இது வந்து கவர்மெண்ட்டே பர்பஸாக என்ன பண்ணுறாங்க, எக்ஸ்போர்ட் அதிகமாக்குறதுக்கு they are reducing the money value of currency. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கவர்மெண்ட் பண்ணாமல் மார்க்கெட் ஃபோர்ஸ் பண்ணுது. முன்னாடி எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல, லைக் $1 is equal to 80 rupees. 1 barrel of oil, crude oil is equal to $100. ஓகே, இப்போ எனக்கு $100 பேரல் வேணும் இந்தியாவுக்கு, அப்படின்னா நான் 8000 கொடுத்து வாங்குறேன்னா. ஓகே, இப்போ அதே இன்ஃப்ளேஷன் மார்க்கெட்டில் டாலர் அதிகமாக புழங்காமல் மணி அதிகமாக ருப்பி அதிகமாக இருக்கனால டாலர் கம்மியாக இருக்கனால என்ன ஆயிடுச்சு, $1 is equal to 90 rupees மாறிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், அதே 100 பேரல் என்ன பண்ணுறேன் 9000 ரூபாய்க்கு வாங்குறேன். ஓகேவா, இப்போ வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணல, எந்த ஒரு இனிஷியேட்டிவ் எதுவும் எடுக்கல. ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் மார்க்கெட்னால என்ன ஆயிடுச்சு, என்னோட டாலர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகி மணியோட வேல்யூ டிக்ரீஸ் ஆயிடுச்சு, டெப்ரிசியேஷன் ஆயிடுச்சு. ஓகேவா, ஸோ எந்த ஒரு மார்க்கெட் மூலியமாக நடந்தாலும் அது பேர் என்னன்னா மணி, பணத்தோட நம்மளோட இந்தியன் கரன்சியோட வேல்யூ கம்மி ஆயிடுச்சுன்னா அதுதான் என்னது, டெப்ரிசியேஷன். ஓகே, அதே கவர்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அது பேர் என்னன்னா டிவால்யூவேஷன். ஓகே, திஸ் இஸ் தி கான்செப்ட். இதே பணம் என்ன ஆயிடுச்சு, ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் ஃபோர்ஸ்லேருந்து மேலே ஏறிடுச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் $1 90 ரூபா இருந்தது, என்ன ஆயிடுச்சு $1 75 ரூபீஸாக மாறிடுச்சுன்னா என்ன ஆயிடுச்சு, கரன்சி அப்ரிசியேஷன் ஆயிடுச்சு. புரியுதுங்களா? ஸோ $1 ஈக்குவல் டு 60 ரூபா 50 ரூபா 40 ரூபா, அது பேர் அப்ரிசியேஷன். இதே அது இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா அது என்னது, டெப்ரிசியேஷன். நம்மளோட வேல்யூ டொமஸ்டிக் கரன்சி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது பேர் டெப்ரிசியேஷன். மார்க்கெட்டில் நடக்கும்போது என்னது, டெப்ரிசியேஷன். இதே கவர்மெண்ட்டே பண்ணாங்கன்னா அது என்னது, டிவால்யூவேஷன். புரியுதா? திஸ் இஸ் தி 2 கான்செப்ட். ஸோ இது பேஸ்ட் நம்ம எழுதலாம். ஒரு இந்த கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணலாமா? ஓகே, எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், ஃபிக்ஸ்டு அசெட் லூசிங் மானிட்டரி வேல்யூ ஓவர் த டைம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், 100 ரூபாய்க்கு என்ன பண்ணுறேன், நான் ஒரு அசெட்டை வாங்கி வைக்கிறேன், ஃபிக்ஸ்டாக வச்சுட்டேன். எத்தனை வருஷம் போனாலும் என்னது, அதே 100 ரூபா தான். முன்னாடி நான் $1 90 ரூபா இருந்துச்சு, இப்போ $1 என்ன ஆயிடுச்சு 100 ரூபா மாறிடுச்சு. அடுத்த $1 என்ன ஆயிடுச்சு 200 ரூபா மாறிடுச்சு. ஆனால் நான் 100 ரூபாய்க்கு வாங்கினேன், அந்த அசெட் ஃபிக்ஸ்டாக தான் இருக்குது. இப்போ 200 ரூபா வாங்கினால என்ன ஆயிடுச்சு, 50% ட்ராப் ஆயிடுச்சு. அப்போ என்னது அது, ஸோ என்னோட மானிட்டரி வேல்யூ லூஸ் ஆயிடுச்சு. ஸோ ஃபிக்ஸ்ட் அசெட் என்ன ஆயிரும், மானிட்டரி வேல்யூ லூஸ் ஆயிரும் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம். ரெண்டாவது, லாஸ் ஆஃப் வேல்யூ இன் டொமஸ்டிக் கரன்சி இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஃபாரின் கரன்சி. கரெக்டா? ஸோ லாஸ் ஆஃப் வேல்யூ ஆஃப் டொமஸ்டிக் கரன்சி. இப்போ வேல்யூ என்ன ஆயிடுச்சு, முன்னாடி $1 என்னது 80 ரூபா இருந்துச்சு, இப்போ $1 90 ரூபா ஆயிடுச்சு. டொமஸ்டிக் கரன்சியோட வேல்யூ என்ன ஆயிடுச்சு, லாஸ் ஆயிடுச்சு இன் ஃப்ரண்ட் ஆஃப் $1 இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஃபாரின் கரன்சி. எஸ், depreciation ஆகும்போது loss of value of domestic currency in front of foreign currency. Then third one, fall in monetary value of equipments of the plant due to their use. இப்போ என்ன ஆயிடுச்சு, நான் என்ன பண்ணுறேன், ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு கேபிட்டல் வாங்குறேன், ஒரு மிஷின் வாங்குறேன். ஓகே, இந்த 100 ரூபாய் என்ன ஆயிடுச்சு, இப்போ நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ பணம் முழக்கம் என்ன ஆயிடுச்சு, இன்ஃப்ளேஷன் அதிகமாகிடுச்சு. அப்போ 100 ரூபா அந்த வேல்யூ என்ன ஆயிடுச்சு 50 ரூபாயா கம்மியாயிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும், இப்போ நான் என்ன பண்ணுறேன், 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறேன். இப்போ முன்னாடி 100 ரூபாய்க்கு என்ன பண்ணலாம், இந்த பொருள் எல்லாத்தையும் வாங்க முடியும். இப்போது இந்த 100 ரூபாய்க்கு இந்த பொருள்லாம் தேவையில்லாமல் என்ன ஆயிடுச்சு 200 ரூபா 300 ரூபாய்க்கு என்ன பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 50 ரூபாய்க்கு இந்த பொருள் வாங்க முடியும். ஓகேவா, முன்னாடி 5 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கினேன், அது எனக்கு அது ஒரு எக்யூப்மெண்ட்டாக வாங்கிடுச்சு, யூஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். இப்போது அந்த பொருளோட வேல்யூ என்ன, பணம் வந்து அதிகமாகிடுச்சு, பணோட இன்ஃப்ளேஷன் ஆகி ரொம்ப வேல்யூ ஆயிடுச்சு. அந்த வேல்யூ அப்படியே தான் இருக்குது, எக்யூப்மெண்ட்டோட வேல்யூ அப்படியே தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ண முடியும், அதோட ரீசேல் பண்ணும்போது அதோட பிளான் எக்யூப்மெண்ட் என்ன ஆயிரும், அது வேல்யூ கம்மியாயிரும். புரியுதுங்களா? எஸ், ஆப்வியஸ்லி என்னது தேர்ட் ஒன் கரெக்ட். ஃபோர்த் ஒன், இட் டஸ் நாட் ஹேப்பன் இன் கேஸ் ஆஃப் நான் ஃபிக்ஸ்டு அசெட். முன்னாடி நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் அசெட்டை, அதனால மானிட்டரி வேல்யூ கம்மியாயிடுச்சு. ஆனால் நான் ஃபிக்ஸ்டு அசெட்டில் என்ன நடக்காது, அது நடக்காது. அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆகும், லேண்ட் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகுதா? ஏன்னா அது ஃபிக்ஸ்டு அசெட் கிடையாது. இப்போ நான் நீங்கள் வாங்கி போட்ட லேண்டு 10 வருஷம் 5 வருஷம் கழிச்சு என்னாச்சு 200% 300% கொடுக்குதா ரியல் எஸ்டேட்டில்? இட் இஸ் நாட் அ நாட் ஃபிக்ஸ்ட் அசெட். டூரிங் இன்ஃப்ளேஷனுக்கு என்ன ஆகும், அதுவும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஃபோர்த் ஒன் இஸ் ஆல்சோ கரெக்ட். ஸோ ஹியர் ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர் ஃபார் டெப்ரிசியேஷன். கிளியர்? ஓகே. தென் டுடே ஃபைனல் கொஸ்டின். ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் முன்னாடி உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன். இட் இஸ் அ டிவேல்யூவேஷன்.
ஓகே, கரன்சியோட மதிப்பு கவர்மெண்ட்டே என்ன பண்ணலாம், அவங்க கம்மி பண்ணாங்கன்னா அது பேர் என்னது, டிவேல்யூவேஷன். 1950ஸ்லேருந்து 1991 வரைக்கும் யார் பண்ணாங்கன்னா கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, டிவேல்யூவேட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம 1991 என்னது எல்பிஜி ரிஃபார்ம்ஸ் வந்து மார்க்கெட் என்ன ஓப்பன் மார்க்கெட்டாக ஓப்பன் எக்கனாமியாக மாறும்போது தி மார்க்கெட் ஃபோர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி என்ன ஆகுது, டெப்ரிசியேஷன் ஸ்டார்ட் ஆகுது இந்தியாவில். ஸோ டிவேல்யூஷன் பண்ணும்போது என்னென்ன விஷயம் நடக்கும் நம்ம பார்க்கலாம். ஃபால் இன் வேல்யூ ஆஃப் கரன்சி ஃபாரின் கரன்சி, இட் இஸ் கரெக்டா? டிவேல்யூஷன் பண்ணுறேன், முன்னாடி ஃபால் ஆயிடுச்சு, நம்ம கரன்சி என்னாச்சு, ஃபால் ஆயிடுச்சா, $1.80, $1.90, கரெக்டு தானே? எஸ், தட் இஸ் ஃபால் இன் வேல்யூ ஆஃப் கரன்சி. அடுத்தது எக்ஸ்போர்ட் பிகம் லெஸ் காம்படேட்டிவ். எக்ஸ்போர்ட் என்ன ஆயிடுச்சு, லெஸ் காம்படேட்டிவ் ஆகுமா, ஆகாது. நம்ம முன்னாடி என்ன பார்த்தோம், முன்னாடி $1 என்ன பண்ணா 90 ரூபா இருந்துச்சு, $1 இப்போ 100 ரூபா இருக்கு. முன்னாடி 1 kg ஆஃப் ரைஸ் என்னது 40 rupees, 2 kg என்னது 80 rupees, 2.5 என்னது 100 rupees. இப்போ முன்னாடி ஒரே டாலர் கொடுத்து 2 kg தான் வாங்கிட்டு இருந்தான், ஏன்னா 80 ரூபா தான். இப்போ 1 kg கொடுத்து என்ன பண்ணலாம், $1 கொடுத்து 2.5 kg வாங்கிட்டு இருக்கான். ஓகேவா? ஃபார் இப்படி 80 ரூபான்னு வச்சுப்போம், $1 சொல்லி 80 ரூபா, விலைவாசினால $1 100 ரூபா மாறிடுச்சு, 40 ரூபா 1 kg, 2 kg 80 ரூபா. ஸோ $1க்கு 2 kg வாங்கிட்டு இருந்தான். இப்போ அதே $1க்கு என்ன பண்ணலாம், பணம் அதுக்கு இதாகனால லைக் 2.5 kg வாங்குறான். அப்போ என்ன பண்ணுவான், அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுவானா, இவன்ட்டு அதிகமாக வாங்கணும்னு நினைப்பானா, இந்தியாவில் அதிகமாக லைக் எக்ஸ்போர்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிப்பாங்களே. எஸ், அதுதான் என்ன கிடைக்கும், மோர் காம்படிட்டிவாக மாறும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க, லெஸ் எக்ஸ்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ ஆப்ஷன் 2 எனக்கு தப்புன்னு தெரிஞ்சோன்னு என்ன ஆயிடுச்சு, டைரக்டா ஆன்சர் கன்க்ளூட் ஆயிடுச்சு. ஸோ 2 ஸ்டேட்மெண்ட் தான் பார்த்தேன். ஸோ we come to the conclusion of option D is the correct answer. And we will see the third one. Trading partner C fall in their export. Yes, ட்ரேடிங் பார்ட்னர் என்ன பண்ணுவாங்க, அவங்களோட ஃபால் என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்போர்ட்டில் ஃபால் ஆவாங்க. ஏன்னா அவன் ட்ரேட் பண்ண முடியாது, ஏன்னா டைரெக்டாக என்ன ஆயிடுச்சு, அவனே அதிகம் பர்ச்சேஸ் பண்ணும்போது ட்ரேடிங் பார்ட்னர்ஸ் ஆல்சோ ஃபால் இன் தி எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஆல்சோ இம்போர்ட் பிகம் காஸ்ட்லியர். எஸ், கரெக்டு. இப்போ என்ன ஆயிடுச்சு, $1 கொடுத்து நான் என்ன பண்ணுறேன், 2.5 kg ரைஸ் வாங்குறேன். ஆனால் நான் இப்போ என்ன பண்ணணும், வெளியே வாங்கும்போது முன்னாடி நான் 80 ரூபா தான் கொடுத்தேன், ஆனால் இப்போ நான் 100 ரூபா கொடுக்கணும். அப்போ என்னால் என்ன பண்ண முடியும், ஒரு 100 ரூபா காசு கொடுத்தா தான் என்னால் வாங்கிக்க முடியும். முன்னாடி நான் 80 ரூபா கொடுத்து என்ன ஆயிடுச்சு, இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ எக்ஸ்ட்ரா 20 ரூபா காசை கொடுத்து நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ இம்போர்ட் பிகம்ஸ் காஸ்ட்லியர். ஸோ ஆப்ஷன் இஸ் டி 1, 3, 4 இஸ் தி ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். ஓகே, திஸ் இஸ் அபவுட் தி money and banking. Okay, yes. So next class la we will see about the minute. Okay, yes, here. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், மணி அண்ட் பேங்கிங் லாஸ்ட் 5 இயர்ஸோட ப்ரீவியஸ் கொஸ்டினை அனலைஸ் பண்ணி பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பண்ணலாம், ஃபிஸ்கல் பாலிசி அண்ட் இன்ஃப்ளேஷன் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம கோ த்ரூ பண்ணலாம், ப்ரீஃபாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், என்னென்ன கான்செப்ட் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம எப்படிலாம் லைக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது கான்செப்டை உங்கள் ப்ரீஃபை நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ஃபைனல் கிளாஸில் we will see about the external sectors of economy and growth and development and other miscellaneous topics which taken from our லைக் கொஸ்டின் பேப்பர்ஸ் அதெல்லாம் என்ன பண்ணலாம், அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸ்டாட்டிக்கு நீங்கள் கவர் பண்ணியிருந்தாலே இந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாமை நீங்கள் என்ன பண்ணலாம், ஈஸியாக லைக் முடிக்க முடியும். அண்ட் ஆல்சோ நீங்கள் என்ன பண்ணலாம், யூபிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இருக்குல்ல, ஒரு லாஸ்ட் 5 இயர்ஸ் கொஸ்டின் ஆல்சோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை நீங்கள் லாஸ்ட் ஒரு 10 டேஸில் நீங்கள் என்ன பண்ணலாம், அதை நீங்கள் யூஸ் பண்ணி லைக் அகைன் நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்துட்டு அதோட லாஜிக்கை நீங்கள் என்ன பண்ணலாம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ எங்கேருந்து கொஸ்டின்ஸ் அதிகமாக கேட்குறாங்கன்னு நம்ம பார்க்க முடியும். everyone, so all the best for your examination and preparing also. So thank you everyone.